திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு திருவாசகத்தில் அருளும் பொருளும் என்கிற தலைப்பின் கீழே பெரம்பலூர் மாவட்டம் சிவத்திருமதி அமுதா பழனியப்பன் அம்மையார் அவர்கள் நமக்கெல்லாம் திருவாசகம் என்னும் தேனை அற்புதமாக சொற்பொழி வடிவாக வரி வடிவத்தில் ஒவ்வொரு விளக்கமும் கொடுத்து மிக அருமையாக உரையாற்றி வருகிறார்கள். அவர்களுடைய பொற்பாதங்களையும் நிகழ்ச்சிக்கு வந்துள்ள அத்தனை அடியார் பெருமக்களை பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். திருச்சிற்றம்பலம். பூழியர்கோன் பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணிந்தபிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமொழி திருவாதபுர திருத்தால் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். நம்முடைய சிகாரம் அலைவரிசை, அதாவது நம்முடைய சேனல் சார்பாக அம்மா அவர்களை வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சி கூறி அமைகிறோம். அம்மா வாங்கம்மா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். மணிவாச பெருமான் அருளாலும் குருநாதர் அருளாலும் இன்னைக்கு திருவாசகத்துல தில்லையை நம்ம பார்க்க போறோம். போன தடவை நம்ம ஒரே ஒரு பாட்டோட பார்த்துட்டு பொருள் பார்த்துட்டு நேரமின்மையால முடிச்சு கொண்டோம். இந்த தடவை 2வது பாட்டுல இருந்து பார்த்தோம். ஞான சம்பந்த பெருமானையும் குருநாதரையும் மணிவாச பெருமானையும் திருவடியை வணங்குகிறேன். குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குருவே சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மேஷி குருவே நமக. குரு ஏவம் பரபிரம்மா குரு ஏவ பரகாமோ குரு ஏவ பராயணம் தஸ்மேஷி குருவே நமக. திருச்சிற்றம்பலம். 5 கரத்தனை ஆனை முகத்தனை இந்தி இளம்பிரை போலும் எயிற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை உந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். சிவாயன். இப்ப நம்ம தெல்லேனம் பார்ப்போம். திரு ஆர் பெருந்துரை மேயபிரான் என் பிறவி கருவேர் அறுத்த பின் யாவரையும் கண்டதில்லை, அருவாய் உருவமும் ஆய பிரான் அவன் மருவும் திருவாரூர் பாடி நாம் தெல்லேனம் கொட்டாமோங்கிறார். அதாவது யாவரையும் கண்டதில்லைன்னு ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. இங்க திருப்பெருந்துறையில எம்பெருமான் எனக்கு காட்சி கொடுத்து என்னுடைய பிறவி பிணியை வேரோடு அறுத்துட்டாருங்கிறார். அந்த மாதிரி அறுபட்டதுக்கு அப்புறம் இந்த உடலும் இந்த உடலுடைய அந்த கருவி கரணங்களும் இறை அனுபவத்தை தவிர வேற எதையுமே சிந்திக்கல, வேற எதுலையும் ஈடுபடலைங்கிறார். கண்ணுல எழுத்தாப்புல எல்லாத்தையும் பாக்குது, ஆனா சொல்லுவாங்களே கண்ணுல படுது, ஆனா அதை பகுத்தறியும் மனநிலை போயிடுச்சுங்கிறார். பொருள்களை இனம் காணக்கூடிய சூழ்நிலை அங்க இல்லைங்கிறார். பெரிய மகான்களோட கண்ணை பார்த்தா அது நமக்கு நல்லா தெரியும். நம்மளை பாக்குற மாதிரி தோணுனாலும் அவங்க சிந்தி எங்கேயோ இருக்கும். அததான் சொல்றாரு இங்க. இதுவரைக்கும் அரசன் முதல் அனைவரையும் இனங்கண்டு கொண்டிருந்த மணிவாசிக்க பெருமான் இந்த பெருந்துரை நிகழ்ச்சிக்கு அப்புறம் எதிர்த்தாப்புல என்ன இருக்குங்கிறத பார்க்கக்கூடிய சக்தியும் அவரை விட்டு போயிருச்சான். அந்த பிறவியின் மூலத்தை வேரோடு அறுத்துட்டாருங்கிறார். பழைய பிறவியில உடம்போடு சேர்ந்திருந்த பொறி புலன்கள் இந்த புது பிறவியில தமக்குரிய பழைய பணிகள்ல ஈடுபடலையாம். அதனாலதான் கருவேர் அறுத்த பின் யாவரையும் கண்டதில்லைங்கிறார். பிறவிக்கு கருவா இருக்கக்கூடிய வினைங்கிற வேறே அறுத்துட்டாருங்கிறார். வினைகள் தானே நம்ம ஒருவர் செய்யக்கூடிய நல்வினை தீவினைகளே நமக்கு பிறப்பை தரக்கூடியது. அப்ப அந்த நல்வினைகள் தங்க, அது நல்வினைன்னு சொன்னாலும் நல்வினை சொர்க்கத்துல இடம் கிடைப்போம்னு நினைப்போம். இல்ல, அதுவுமே தீமையான விலங்குதான். சொர்க்கத்துல சொல்லுவாங்கல்ல, சேமிப்பு நிதி இருக்கிற வரைக்கும் நல்ல பேங்க்ல பணம் டெபாசிட் இருக்கிற வரைக்கும் எடுத்து செலவு பண்ணணும். தீர்ந்து போனவனே திரும்ப அதை சம்பாரிச்சு வைக்கணும். அது மாதிரி நல்வினைகளும் தங்க விலங்குதான். அப்ப ரெண்டையுமே இல்லைன்ட்டாரு. நல்வினை எல்லாமே இல்லைன்னா என்ன அர்த்தம்? பிறப்பே இல்லாம போயிடும். அப்பேற்பட்ட நல்ல நிலையை தந்தாருங்கிறார்.
திருவாரூர்ங்கிறார். திருன்னா செல்வமாகிய ஞானத்தை தந்தவன்கிறார். இந்த எம்பெருமானின் திரு அருளை பாடி நாம் தெல்லேனம் கொட்டுவோங்கிறார். அடுத்து அரிக்கும் பிரம்மர்க்கும் அரி அல்லாத தேவர்க்கும் தெரிக்கும்படியன்றி நின்ற சிவம் வந்து நம்மை உருக்கும் அணி கொள்ளும் என்பது கேட்டு உலகமெல்லாம் சிரிக்கும் திறம்பாடி தெல்லேனம் கொட்டோம்ங்கிறார். அதாவது அரிக்கும் பிரம்மன்கிறார். அரினா அங்க திருமாலையும் பிரம்மாவும் சொல்றார். இவங்களுக்கெல்லாம் காணாத திருவுருவம் எனக்கு காட்டிட்டாருங்கிறார். அந்த அவருடைய கருணையை பாடணுங்கிறார். 2 பேரும் அடிமுடி தேடி போறாங்கல்ல. இப்ப இறைவனுடைய அடிமுடியும் காண முடியாமல் நீண்ட நெடுந்தலாக நின்றார். 2 பேரும் தனக்குள்ள யாரு பெரியவர்னு போட்டி போட்டுல எம்பெருமான 2 பேரும் தனக்குள்ள வாதம் பண்ணிக்கிறாங்க யாரு பெரியவர்னு. அப்ப அவங்க முன்னாடி இருக்கக்கூடிய அந்த நெருப்பு தணலா நின்னாரா எம்பெருமான். அடியை முடியும் யாரு கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்கதான் பெரியவர்கள். ஆனா அவங்களால காண முடியல. அதான் சொல்றாரு. அவர்களுக்கெல்லாம் தன்னுடைய உருவத்தை காட்டாத எம்பெருமான் தன்னை தன்னுடைய திருவடியை காட்டி எம்மை அருள் புரிந்தான்கிறார். இதை கேட்டா உலகம் சிரிக்குங்கிறார். அதாவது என் மேல இவனுக்கெல்லாம் என்னையா அது கிடைச்சது அப்படின்னு சொல்லி சிரிப்பாங்களாம். ஆனா இது என் பொருட்டல்ல, இறைவனின் கருணை திறத்தால் என்னை ஆட்கொண்டான்கிறார். அதாவது இறைவனுடைய உயர்ந்த நிலையும் தன்னுடைய எளிவந்த நிலைய அருமையா விளக்கி பேசுறார். எந்தவித அசைவும் இல்லாம இருக்கக்கூடிய அந்த நீண்ட தளலாக நின்ற பெருமானை அதாவது திருமாலும் நான்முகனும் எத்தகையதுன்னு தெரிய முடியாம போயிடுச்சான். தேவர்களுக்கு தெரியாத திருவடி. அப்பேற்பட்ட திருவடியை கொண்ட எம்பெருமான் ஒரு மனிதரை ஆட்கொண்டதுன்னா அது கேலிக்குரிய விஷயம் தானே. அவங்களுக்கெல்லாம் தெரியாது. என்னைய ஒரு சொல்லாரு தன்னைய ஒரு கீழ்மட்ட நிலையில் தாழ்த்தி கொண்டு ரொம்ப அற்புதமா பேசுறாரு. அவமாய தேவர் அவகதியில் அழுந்தாமே பவமாயம் காத்து என்னை ஆண்டு கொண்ட பரஞ்சோதி நவமாய செஞ்சுடர் நல்குதலும் நாம் ஒளிந்து சிவமானவா பாடி தெல்லேனம் கொண்டான். எத்தனை உயர்ந்த தேவர்களும் பிறவி பெருங்கடல நீங்காதவங்கதான். அப்ப சாதாரண மனிதர தம்மை சொல்லுவாங்க பரஞ்சோதின்னு சொல்லக்கூடிய அந்த ஞான பரம்பொருளானவன் பிறவாமல் காத்து அந்த அருள் பெரும் கருணையை தந்தான்கிறார். அதாவது தன்னுடைய ஜீவனை சிவனாக்கிய வரலாறு அருமையா சொல்றார். அதாவது அவமாய தேவருங்கிறாருல, அதாவது தேவர்கள்லாம் வணங்கினாலும் அவங்களுக்கு எம்பெருமான் திருவடி தெரியல. அப்படி அவங்க பயனற்றவர் தேவர்கள் தொழுதாலும் அவங்களுக்கு கிடைக்காத எம்பெருமான் என்னை ஆட்கொண்டான்கிறார். ஒளி பிளம்பாக பரஞ்சோதி ஆண்டு கொண்ட பரஞ்சோதிங்கிறார். என்னை ஆட்கொண்ட எம்பெருமான் அவன் அந்த மாதிரி என்னை ஆட்கொண்ட உடனே என்னுடைய அத்தனை துன்பங்களும் ஆணவம் கண்பம் மாயம் அனைத்தும் விலகி ஓடி போச்சுங்கிறார். சிவமாய தன்மை என்ன சிவமாய வாபாடி தெல்லேனும். அதாவது சிவமென்ற தன்மை எனக்குள் வந்ததுங்கிறார். இந்த செயலை பாடி நம்ம எம்பெருமானுக்கு தெல்லேனம் கொட்டணுங்கிறார். அதாவது நம்ம எம்பெருமான் மேல அன்போடு கொண்டு பேரன்போடு அவனை தியானிக்க அவன் நம்மை சிவமாக்கி விடுவான். அந்த கருணை கடல் நம்ம மீது எழுந்தருளக்கூடிய அந்த அருள் திறனை எண்ணி தெல்லேனம் கொட்டுவோங்கிறார். அடுத்து அருமந்த தேவர் அயன் திருமார்க்கு அரிய சிவம் உருவந்து பூதலத்தோர் உகப்பு எய்த கொண்டருளி கருவெந்து வீழ கடை கணிந்து என் உலம் புகுந்த திருவந்தவா பாடி தெல்லேனம் கொட்டான். திருன்னா இங்க சிவஞான ஞானத்தை தரக்கூடியவன். திருன்னா செல்வம், ஞானமாகிய செல்வத்தை அருளக்கூடியவன் தேவர். அதாவது அயன் நான்முகனுக்கு திருமாலுக்கு அரிய சிவன்கிறார். அந்த வடிவ கண்டவர்கள் மகிழ்ச்சி அடைய, அதாவது அவங்களால காண முடியாத திருவடி அந்த பூவுலகில் உள்ள மக்கள் காணும் வண்ணம் அவர்களுக்காக இந்த பூமிக்கு வந்திருக்காராம். அத்தகைய ஒருவன் மணிவாசகரை பிறவாமல் காத்தான் கருவந்து வேள கடைகளிந்துங்கிறார். அதாவது அருமருந்தாக தேவர்களுக்கு அருமருந்து, அவங்களால காண முடியாதவன். அப்பேற்பட்ட எம்பெருமான் இந்த மண்ணுலகில் என்னையே அடிமையாக்கிச்சுங்கிறார்.
கருவெந்தின்னா பிறவி என்னது, பிறந்தா இறக்கணும், திரும்ப அவங்கவுங்க நல்வினை தீவினைக்கேற்ப உடல் எடுக்கணும். அப்ப அதே இல்ல, பிறவாமல்னா இனிமே வினைகள் இருந்தா தானே பிறப்பு எடுக்க முடியும். அதனாலதான் பிறவாமல் காத்தான்னார். கருவெந்த வீழ கடை கணிந்து என் உள்ளம் புகுந்துன்றார். முக்தி என்ற போகத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மை எனக்கு அழித்தாங்கிறார். பிறவிங்கிற அந்த பிறவி பற்றை அழித்து அருளை வழங்கினான். இத்தனை சிறப்புகளையெல்லாம் எம்பெருமான் எனக்கு வழங்கி அந்த சிறப்புகளை எல்லாம் கூறி தெல்லம் கொட்டுவோங்கிறார். அந்த திருங்கிறது ஞானம், சிவஞானமாகி அந்த செல்வத்தை தந்த எம்பெருமானி திருவுருளை பாடி நாம் தெல்லேனம் கொட்டுவோங்கிறார். அடுத்து அரையாடு நாகம் அசைத்த பிரான் அவனியின் மேல் வரையாடு மங்கைதன் பங்கொடு ஆண்டதிரும் உரையாட உள்ளொளியாட உள்மாமலர் கண்களில் நீ திரையாடுமா பாடி தெல்லேனும் கொட்டோம். அரையாடு நாகம் அசைத்த பிரான்கிறார். படம் எடுத்து ஆடக்கூடிய அந்த பாம்பை தனது இடுப்பில் கச்சையாக கட்டி இருக்கக்கூடியவர். அந்த தச்சனோட மகளா இருந்து தாட்சாணியா இருந்த எம் பிராட்டி அந்த தச்சன் யாகத்துல அவமதிச்சதுக்கு அப்புறம் தன்னை இந்த உடல் அதாவது தச்சனோட மகள்ங்கிற வேணாம், அந்த பிறப்பே எனக்கு வேண்டான்னு உமை தன்னை நெருப்பில் மாய்த்து கொண்டார். அந்த உடலை விட்டதுக்கு அப்புறம் என் மலையரசன் மகளா இருந்து தவம் பண்ணி எம்பெருமானை அடைந்தார். அததான் சொல்றார். மலை வரையாடுவார்னா, வரைனா மலை, அந்த மலைய மங்கைய மலைமகளாகிய உமையை தன் பாகத்தில் கொண்டிருக்கக்கூடியவன். அப்பேற்பட்ட எம்பெருமான் உரையாட உள்ளொளி ஆடங்கிறார். இந்த நில உலகத்தை என்னை ஆட்கொண்டான். அப்படி அவன் வந்த உடனே எனக்கு வார்த்தைகள் தடுமாறி போச்சு. உரைனா பேச முடியல. உள்ளொளி ஆட, உள்ளத்துல இருக்கக்கூடிய அந்த ஞானமாகிய எம்பெருமானின் ஞான ஒளி தோன்றியது. மலர் போன்ற தன்னுடைய கண்கள்ல இருந்து தண்ணீர் அப்படி தாரதாரியா கொட்டிருச்சுங்கிற. அதாவது இது ரொம்ப அருமையா 6 சொல்லுல சொல்லியிருப்பாருங்க. உரையாட, உள்ளொளியாட, நீர்த்திரையாட. உரையாடல்ங்கிறது 2 பேரும் பேசிக்கிறது தான் நம்ம உரையாடன்னு சொல்லுவோம். இப்ப இங்க குருநாதர் வந்தாரு, அதுவும் 3 வார்த்தை தான் சொன்னார். கோலமார் பொதுவினில் வருகன்னு சொல்லுது. இந்த 3 சொற்களும் மணிவாசகருடைய 3 மலங்களை ஒரே நொடியில் அழிச்சிருச்சான். அதனாலதான் உள்ளொளி ஆடங்கிறார். அதன் பயனாக அந்த நீர்த்திரை கண்களில் ஆட இப்ப குருநாதர் வார்த்தைகள் மணிவாசகர் கண்ணுல நீரை வரவழைச்சிருச்சு. ஒரு ஆணையா இருந்ததை தவிர அத கண்ணீரை வரவழைக்கக்கூடிய சொல்லல. அப்படின்னா ஏன் கண்ணீர் வந்ததுன்னா, எம்பெருமான் தன்மேல கொண்ட அந்த எளிவந்த தன்மையை நினைச்சு அப்படியே கண்ணுல அவருக்கு தண்ணி கொட்டியதான். அதான் சொல்ற. அப்பேற்பட்ட இறைவனின் அருளை நினைத்து நம்ம தெல்லேனம் கொட்டுவோங்கிறார். அதாவது இந்த பூமியில நம்மை ஆட்கொண்டான், உள்ளத்தில் ஒளியோடும் கண்களில் நீர்த்துளிகளோடும் ஆடி நம்ம எம்பெருமான் பெருமையை பாடுவோங்கிறார். அடுத்து ஆவா அரியன் இந்திரன் வானோர்க்கு அரிய சிவன் வாவா என்று என்னையும் பூதலத்தே வலித்து ஆண்டு கொண்டான் பூவார் அடிச்சுவடு என் தலைமேல் பொறித்தலுமே தேவானவா பாடி தெல்லேனும் கொட்டான். தேவானவா பாடினா அதாவது தெய்வத்தன்மை ஆனது சொல்ற. திருமால் நான்முகன் இந்திரர்களுக்கு அறிந்து கொள்ள முடியாதவன். அப்பேற்பட்டவன் சொல்லுவாங்கல்ல, அம்மா எம்பெருமானே அப்படின்னு இவர் ஐயோனா எம்பெருமான பாடின உடனே இரக்கம் கொண்டு பூமிக்கு வந்தார். அது மட்டும் இல்ல, அவனோட சேருமாடி எனக்கு அருளும் தந்தான். அவனுடைய தாமரை போன்ற திருவடிகள் என் தலையில பட்டதுமே நான் தெளிவத்தன்மை அடைஞ்சிட்டேங்கிற. அதாவது சிறுவர்கள்ல சொல்லுவாங்கல்ல, யாவருக்கும் அரிய சிவன்னு சொல்லிட்டார். யாவருக்கும் அரிய சிவன் இந்த பூதலத்துக்கு வந்ததே ஒரு புதுமை. வழியோடு போனவரை அவர் குதிரை வாங்கத்தானே போனாரு, அவரை ஆட்கொண்டாரு இல்லையா, அது இன்னொரு புதுமை. ஆட்கொண்டதுக்கு அப்புறம் எம்பெருமானுடைய திருவடியை மணிவாசகர் தலையில சூட்டினாரு, அது 3வது புதுமை. இதை 3ஐ விட அதிகமாக என்ன சொல்றாருன்னா, திருவாத உரர் தேயானார். தேன்னா தெய்வம் ஆனார்னு அர்த்தம். அதாவது எம்பெருமானுடைய திருவடி இவர் தலையில பட்டதுமே நான் தெய்வத்தன்மை அடைந்து விட்டேன். அந்த செயலை பாடி நாம் தெல்லேனம் கொட்டணுங்கிற ரொம்ப அருமையாக, அதாவது எம்பெருமானின்
கருணையை நினைச்சு நினைச்சு சொல்லக்கூடிய பாடல் தான் இது, எல்லா பாடல்களும். அடுத்து கரங்கோலை போல்வது போல் காய பிறப்போடு இறப்பு எனும் அறம் பாவம் என்று 2 அச்சம் தவிர்த்து என்னை ஆண்டு கொண்டான். மறந்தேயும் தன்களல் நான் மறவா வண்ணம் நல்கிய திறம்பாடல் பாடி நாம் தெல்லேனம் கொட்டாமோங்கிற. கரங்கு ஓலை போலன்ட்ட காத்தாடி மாதிரிதான் பிறப்பு இறப்பு. அந்த சொல்லுவாங்கல்ல, நம்ம இறப்பிற்கு காரணமான இந்த நல்வினை தீவினைகளை நீக்கி என்னை ஆட்கொண்டான், அவனுடைய திருவடியை பெருமையை பாடணுங்கிறார். அதாவது இந்த கரங்கோலைன்னு சொன்னா அந்த பனை ஓலையில காத்தாடி செஞ்சு விளையாடுவாங்க சிறுவர்கள்லாம். அந்த 4 பக்கம் நீட்டிட்டு இருக்க ஓலை ரொம்ப வேகமா காத்து போட்டோம்னா வேகமா சுழலும். ஒரு பக்கத்து ஓலையை பார்த்தா ஒரு தம அது கீழே மேலேயுமா போயிட்டு தானே வரும். இந்த காத்தாடிய ஒரு குச்சியில ஒரு ஆணியோ வச்சு முள்ளோ ஏதோ ஒண்ணு வச்சு அது அடிச்சு வச்சிருப்பாங்க. ஆனா அந்த முள்ளு அசையாமத்தான் இருக்கும், ஆனா குச்சியும் அசையாமத்தான் இருக்கும். ஆனா அந்த காத்தாடி ஓலை மட்டும் சுத்தும். அதுதான் ஆன்மா ஆன்மாவுல ஆன்மாங்கிற குச்சியை போல அதுல சொருகப்பட்ட முல்லை போலதான் இருக்கு பிறப்பும் இறப்புங்கிற. குச்சியின் மேலுள்ள காற்றாடிய போல உடம்பின் தோற்றமாவும் மறைவும் இருக்குங்கிற. காத்தாடி எப்படி மேலையும் கீழையும் போயிட்டு வருதோ, ஆன்மா எப்பவுமே அழியாதது. இந்த உடலு தான் அழிஞ்சு பிறக்கக்கூடியது. அப்ப இந்த காற்றாடி சுத்தணும்னா என்ன செய்யணும்? காத்தடிக்கணும். அப்ப பிறப்பு இறப்பு மாறி மாறி வரணும்னா அறம் பாவம்ங்கிற காற்று தேவைப்படுதல. நல்வினை தீவினைக்கு ஏற்பதானே ஒருத்தருக்கு பிறப்பு உண்டாகுது. அததான் இங்க சொல்றார். பாவம் புண்ணியம்ங்கிற அந்த அவங்க செஞ்ச நல்வினைகள் தீவினைகளுக்கு ஏற்ப பிறப்பு தரப்படும். அறம் செய்தவங்க மறுபிறப்புல பெரிய செல்வமா வாழ்றதும் பெரிய பணக்காரங்களா இருப்பாங்கன்னு நினைக்கிறதும் தப்பு. அறம் செஞ்சவங்க மறுபிறப்புல, அதாவது புண்ணியம் செய்தவர் நல்ல பண்பும் அமைதியான மனமும் ஆன்ம முன்னேற்றம் உடையவர்களாக வாழ்வை பெறுவார்கள். இப்போ சத்சங்கத்துல நீங்க வந்திருக்க அடியார்கள் அனைவர்களும் போன ஜென்மத்துல நல்ல அறம் செய்த நல்ல புண்ணியத்தின் பயனாகத்தான் இறைவன் திருவுருளை சிந்திக்கவும் நினைக்கவும் கேட்கவும் இருக்குன்னு அது நாம் செய்த முன்வினை காரணமே தான், முன்வினை பயனே தான் காரணம். இந்த பிறப்பு இறப்புங்கிற அச்சத்தையே குருநாதர் போக்கிட்டாராம் முதல்ல. 2வது என்னன்னா, எடுத்துள்ள பிறப்பு முடிகின்ற வரைக்கும் என்ன செய்யணுங்கிறதே அவர் அருளிட்டாராம். அதான் மறந்தேயும் தன்களெல்லாம் மறவாத வண்ணம் நல்கினான்ட்ட. எவ்வளவு உயர்ந்த நிலையிலையும் மனித மனத்துக்கு கொஞ்சம் சில இயல்புகளை போக்கவே முடியாது. சொல்லலாம் பிறவி குணமே அது போகாதியா நம்ம சொல்றோம்ல, அததான் சொல்றாரு. அந்த அப்படி ஒருவேளை நான் எம்பெருமான் திருவடியை மறந்துடணும்னு அவருக்கு நினைப்பு வந்துருச்சு. அதனாலதான் சொல்றாரு, ஒரு கணமும் திருவடியின் மேல் உள்ள நினைவு நீங்காமல் அருளி செய்தாங்க. அதாவது அப்பேற்பட்ட அந்த மறவாமல் இருக்க செய்த எம்பெருமானின் கருணை எண்ணி நாம் தெல்லேனம் கொட்டுவோங்கிற. அடுத்த கல்லார் உரித்தென்னை என்னையும் தன் கருணையினால் பொன்னார் கடல் பணிந்த ஆண்டவிரான் புகழ்பாடி மின்னேர் நுடங்கு இடை செம்துவர்வாய் வெள்ளகையீர் தென்னா தென்னா என்று தெல்லேனம் கொட்டாமோங்கிற. கல்லால் உரித்து என்னங்கிற, அதாவது கல்லுல நார் உரிக்கிறது எவ்வளவு கஷ்டம் சொல்றாரு. எல்லை மீறுள்ள கருணையினாலதான் என்னை ஆட்கொண்டாருங்கிறார். அதுவும் எப்படி? தன்னுடைய திருவடிகளை தந்து ஆட்கொண்டாருங்கிறார். பொன்னார் கடல் பணித்த ஆண்டாரு. பணித்தன்னா அதாவது அது என்னை ஆண்டு கொண்டதுன்னு அர்த்தம். இதை மட்டும் சொல்லியிருந்தா இந்த திருவடிகளை பெறுவதற்குரிய தகுதி தனக்கிட்ட இல்லையோன்னு நினைக்கிறார். அததான் இருந்தாரு. என்கிட்ட இல்ல, ஆனா சொல்றாரு கருணையின் கால்ங்கிறார். என்னையும் தன் கருணையினால் பொன்னார் கடல். திருவடியை சும்மா தரல, என் மேல உள்ள தகுதியினால தரல, அவன் என் மேல் கொண்ட கருணையின் காரணமாக அந்த திருவடி பேரனை அளித்தான்னு சொல்றார். அதாவது கருணையின் காரணமா தந்தாலும் அது தங்குவதற்கு, அந்த திருவடி தங்குவதற்குரிய தகுதி எம்பெருமான்ட்ட இல்லைன்னா அவர் பயன் இல்லாம போயிருக்கணும். அததான் முன்னாடியே சொல்லியிருப்பார். மலக்களை கையிழங்கு பொற்கிண்ணம் என்றெல்லாம் அரியை என்று உனக்கு கருதுகின்றேன்னு திருவாசல முன்னாடியும் சொல்லியிருப்பார். திருவடியை தரத்துக்கு முன்னாடி குருநாதர் எம்பெருமானுடைய அந்த எம்பெருமான என்ன பண்ணாரு, இந்த மணிவாசகருடைய உள்ளத்தை பண்படுத்தினார்.
கல்லில் நார் உரிக்கிறது முடியாத காரியம். அதை போல தீவினைகள் செய்த என்னையும் கல்லுல நார் உரிக்கிற மாதிரி கனியை செஞ்சிட்டாருங்கிறார். அதாவது அந்த உலக இயக்கமும் எம்பெருமான் கருணையினால் ஒரு திருவிளையாடல் மாதிரிதான் எம்பெருமானுக்கு அத்தனையுமே. அப்ப நம்ம அந்த அந்த எம்பெருமானின் திருவிளையாடல் ஆட்பட்டுதான் நம்ம துன்பமோ இன்பமோ பெறுறோம். அடிபட்டு துயரப்பட்டு அப்படி எம்பெருமானின் திருவடி அடையிறதை விட சொல்லுவாங்கல்ல, நமக்கு எம்பெருமானுடைய அருளை பற்றிய ஞானம் வந்துருச்சா போதும், உடனே நம்ம ஆகா நம்ம எங்கேயோ விட்டுட்டோமே, அப்ப எது செய்யணும், இறைவன் திருவுருளை நினைச்சுக்கிட்டே இருக்கணுங்கிறார். ஒண்ணும் இல்லை, அதுக்கு எப்படி என்ன அடையாளம்னா, ஒரு 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 அறையில மல்லிகைப்பூ வச்சிருந்தா அது அந்த இடமே மணக்கும். அதுவே ஒரு நாற்றமுள்ள ஒரு பொருளை வைத்தோம்னா அதோட கெட்ட மனம்தான் இருக்கும். அப்ப இறைவனுடைய திருவடி பேரும் இறைவனை நினைப்பதுமே நமக்கு நல்ல சிந்தனைகளையும் நல்ல ஒழுக்கங்களையும் நல்ல வாழ்வியலை தருவதுங்கிறது நிச்சயம். அததான் இங்க சொல்றார். அப்படி கல்லுல நார் உரிக்கிற மாதிரி உருகாத தன்மையை போக்கி உருகும் தன்மையை தந்தாருங்கிறார். கல்லை பிசைந்து கனியாக்கிட்டாருங்கிறார். அத திரு அம்மானையில சொல்லியிருப்பார். கல்லை பிசைந்து கனியாக்கினான்னு அருமையா அந்த திரு அம்மானையில சொல்லியிருக்க மாதிரி இங்க கல் உரித்து கல்லில் நார் உரித்து என்னை சொல்லிட்டார். அப்பேற்பட்ட என்னை தடுத்து ஆட்கொண்ட எம்பெருமானை, தன் கருணையினால் என்னை கனியை செய்த எம்பெருமானின் பெருமை எண்ணித்தில்லைன்னு கொட்டுவோங்கிறார். அடுத்து கனைவேயும் தேவர்கள் காண்பு அறிய கனைகளலும் புனைவே அணவலை தோளினோடு புகுந்தருளி நனவேயனை பிடித்து ஆட்கொண்டவா நயந்து நெஞ்சம் சினவேள் கண்ணீர் மல்க தெல்லேனம் கொண்டான். திருப்பெருந்தருள இருந்தவர் எம்பெருமான். ஆண் வடிவில் இருந்த அவர் புறக்கண்ணுக்கு தோற்றமளித்தாரே தவிர அடிகளார் கண்ணு அகக்கண்ணுக்கு அவர் தட்டுப்படல. அவர் வெளியில வந்த அந்தனர் உருவமா காட்சி கொடுத்தாலும் அவர் உள்ள இடம் எப்படி இருந்தாராம், அந்தனாய ஆண்டு கொண்டாருன்னு இந்த இதுக்கு முன்னாடி உள்ள பாட்டுல சொல்லியிருப்பார். அழகா சொல்லியிருப்பாரு. அந்தனாய் வந்து ஆண்டு கொண்டவா பாடின்னு ரொம்ப சொல்லியிருப்பார். அதே அந்த முதல் பாட்டுல வருமே, அந்தனாய் ஆண்டு கொண்டான் திருமாலும் பன்றியாய் சென்று உணரா திருவடியை உருணா மறிய ஒரு அந்தரனாய் ஆண்டு கொண்டான்னு பாடிப்பார். அதே மாதிரி சொன்னாலும் மற்ற இடங்கள்ல எல்லாம் அந்த இடத்துல சொன்னாலும் நிறைய இடங்கள்ல உமையோடு வந்து காட்சி கொடுத்ததான் சொல்லுவார். இப்பாட்டுலயும் அதேதான் சொல்றார். கனேவையும் தேவர்கள் காண்பறி உமையோடு இடபாகத்தை உடைய எம்பெருமான் அழகான கண்ணை உமையம்மை இடப்பாகம் கொண்டு எனக்கும் சொல்ல தூரம் குறைஞ்சு போச்சுங்கிறாரு. புனவேயான வனை தோளுங்கிறாரு. அதாவது மூங்கில் போன்ற தோலை உடையவள்ங்கிறார் உமையம்மை. மூங்கில் போன்ற தோலை உடைய உமையம்மையோட வந்து எனக்கு காட்சி கொடுத்தாருன்னு சொல்ற. அப்படி அவன் காட்சி தந்த உடனே என்னுடைய வினய பயனால் வந்த சுற்றங்கள்லாம் நீங்கி போச்சுங்கிறார். நனவே என்னை பிடித்து ஆட்கொண்டு நயந்து நெஞ்சம் சினவேல் கண்ணீர் மல்க தென்னேல் கொட்டோம். அப்படி என்னை ஆட்கொண்ட உடனேயே சொல்றாரு, என்னுடைய வினைகள் அத்தனையும் நீங்கி போச்சுங்கிற. அவன் அந்தனாய் ஆட்கொண்டதோட மட்டும் இல்ல, என்னுடைய நனவேனா நான் அதாவது கனவுல எல்லாம் வல்லப்பான்ட்டாரு. நனவுலேதான் வந்து என்னை ஆட்கொண்டான்ங்கிறார். அதாவது கனவுல வரல, பகல் பொழுதுல தானே வராரு. எல்லாரும் பார்த்துட்டு தானே இருந்தாங்க. அவரோட குதிரை வாங்க வரும்போது அத்தனை பேரும் பார்த்தானே இருந்திருப்பாங்க. அதான் சொல்றார், அவன் கண்முன்னே நனவில என்னை ஆட்கொண்டான். அதனால என்னுடைய அழகான சினம் கோபம் தான் நம்ம கண் அப்படி செவந்து போதான் சினவேல் கண்ணுங்கிறார். சினமுடைய அந்த கண்ணுல கண்ணீர் ஒழுகுமாறு எம்பெருமானின் கருணை எண்ணி நாம் தெல்லேனம் கொட்டுவோங்கிறார். அடுத்து கயல் மாண்ட கண்ணிதன் பங்கன் என்னை கலந்து ஆண்டலுமே அயல் மாண்டு அருவனை சுற்றமும் மாண்டு அவனியின் மேல் மயல் மாண்டு மற்றுள்ள வாசகம் மாண்டு என்னுடைய செயல் மாண்டவா பாடி தெல்லேனும் கொடுத்தான். ரொம்ப அருமையான கயல் மாண்ட கண்ணி பங்கன்ட்ட. அதாவது உமையை இடபாகத்தில் கொண்டவன்னு சொல்லிட்டார். அதாவது
கயல் மீந்தது கண்டை மீன் போன்ற கண்களை உடையவளாம் உமை. கயல் மீன்களை போன்ற கண்களை உடைய இறைவியை உமையை ஒரு பாகமாக கொண்டவன் அம்மையப்பராக காட்சி கொடுக்கிறார் சொல்றாரு. அதுக்கு இன்னொன்னு பொருள் உண்டு. அதாவது கயல் மாண்ட கண்ணிதன் பங்கன்னு அங்கையர்கண்ணின் மீனாட்சிக்கு பேர். மீன் என்ன செய்யுமா, நூற்றுக்கணக்கான முட்டையை இட்டுட்டு கொஞ்சம் தூரத்துல இருந்து அந்த முட்டையை திரும்பி பார்க்கும். அத கண்ணால பார்த்த உடனே இந்த முட்டைகள்லாம் பொரிஞ்சு போயிடும். அப்படி அது அதே மாதிரி கயல் மாண்ட கண்ணினா கயல் மீனை போல கோடிக்கணக்கான உயிர்களை தன் அருள் பார்வையினால் படைக்கும் கண்ணை உடையவள் ஜெகத் ஜனனி ஆகிய உமையம்மை. அடுத்து 3 சொல்றாரு பாருங்க. அதாவது அவருடைய பெயர் முதல்ல சொல்லுவாங்களே, அவரை பார்த்த உடனே அயல் மாண்டு அறிவினை சுற்றமும் மாண்டு அவனியின் மேல் மயல் மாண்டு வாசகம் மாண்டு என் செயலும் மாண்டு போச்சுன்ட்டார். பேரு மாறி போச்சு, மணிவாசகரா ஆயிட்டார் எம்பெருமான் ஆட்கொண்ட உடனே. முதலாவது குருநாதர் அயலா இருந்த வாத ஊரா இருந்த நிலை நீங்கி எம்பெருமான் ஆட்கொண்ட உடனே திருவாசகர வாத ஊரரா மாறிட்டார். அதான் அயல் மாண்டன்ட்டார். வாத ஊரர் மறைஞ்சு போனார். அமைச்சருங்கிற பதவி அத்தனையும் மறைஞ்சு போச்சு. வாத ஊரா இருந்தப்ப எத்தனை சுற்றங்கள் இருக்கும். ஒரு அமைச்சர் இருந்தா அவரை சுத்தி எத்தனை பேர் இருப்பாங்க. அதாவது அவரால் அது கிடைக்கும் இது கிடைக்கும் பலன்கள் வேண்டி எத்தனை பேர் அவரை பலாப்பழத்தை முக்கிற மாதிரி முயப்பாங்க. அது மட்டும் இல்ல, பிறந்த தாய் தந்தை சுற்றங்கள்லாம் இருக்கும்ல, உடன் பிறந்தாருன்னு பதவி காரணமா வந்தவங்க கூட இருக்கிறவங்க, இவர் ஆணைக்கு கீழே அதாவது அடிபணிஞ்சு நிக்கிறவங்க, அது மட்டும் இல்ல பிறப்பின் காரணமா வந்தது. அதான் சொல்றேன், பழைய வினை விளைவாக வந்த சுற்றம்ங்கிறது ஒரு பொருள். விரும்பினாலும் விரும்பாட்டியே அவர் வினைக்கேற்ப வந்த சுற்றம் தானே. ஒரு தாய் தகப்பன் மூலமா தானே இந்த உலகுக்கு வந்திருப்பார். அப்ப அவர் வினையின் காரணமா தானே இந்த உலகுக்கு வந்திருப்பார். அவனையின் மேல் மயல் மாண்டுங்கிற வாசகம், அதாவது என்னோட அத்தனை செயலும் மாண்டு போச்சான். மனம் மொழி மெய்களால் நிகழக்கூடிய செயல்கள், உலகத்தின் மேல் உள்ள பற்று, ஏதாவது பார்த்தோன்னே அது வாங்கணும், இதை வச்சுக்கணும், இதை எடுத்துக்கணும்னு ஆசைப்படுற மாதிரி, அதை வாங்கினா நல்லா இருக்குமே அப்படின்னு மனம் ஆசைப்படுறதுதான் பற்று. அது ஏன் நினைச்சு அது எப்படா நம்ம கைக்கு வரும்னு ஒரு பொருளை வாங்கணும்னு நினைச்சு அதை மனதில் வைத்துக்கும். அதை கனவு காண்பதுதான் பற்று. அதுவும் மாண்டு போச்சு. வாசகம்னா சொல். நம்ம சொல்லக்கூடிய சொல்லால நன்மை தீமை 2 விளங்கும். வார்த்தைகளால ஒருத்தரை பேசிட்டோம்னா நல்லது சொன்னா நன்மை, கெட்டது சொன்னா தீவினை. அதான் சொல்றாரு, சொற்களால் விளையக்கூடிய நன்மை தீமைகளை சொல்றதா. அதேதான் சொல்றாரு, வாசகமும் மாண்டு போச்சுன்றார். இந்த சொல்லும் இல்லாம போயிடுச்சு. மனமும் மொழியும் போக 3ஆவதா செயல். மனம் ஈடுபட்டாதானே செயல் நடக்கும். மனசு ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு நினைச்சாதானே இந்த வேலையை செய்ய முடியும். ஒரு சமயங்கள நான் மனம் ஈடுபடலைனாலும் செயல் நடக்கும். ஒண்ணும் இல்லை, எளிமையா சொல்லணும்னா பெண்கள் சொல்லுவாங்க, முதல்ல சமைக்கும் போது உப்பு போட்டேன், என்ன தெரியாம எப்படி போட்டேன்னு எனக்கே தெரியல, திரும்ப 2வது தடவை போட்டுட்டேன். அப்ப மனம் ஈடுபடாம இருக்கும்போதே நம்ம எரியாம செயல், அதான் செயலும் மாண்டு போச்சு. இந்த உலகத்துல வாழ்ற வரைக்கும் சொல்லுவாங்கல்ல, அந்த அறிவினை நான் சுற்றமும் நம்மகிட்ட இருந்தே தீரும். இது நீங்கனுக்கு ஒரே வழினா இந்த உடம்பு இருக்கும் போதே இறைவனை நம்ம திருவடி அப்படியே திருவடியோடு சம்பந்தம் வச்சுக்கணும். இதுல என்னன்னா, இந்த அருளாளர்கள் அந்த உலகத்துல வாழ்வாங்க. நம்ம போல அவங்களுக்கு பொறிப்புலன்கள்லாம் உண்டு, ஆனா அதை பாதிக்காது. தாமரையில தண்ணி எப்படி அந்த இலையில இருந்தாலும் அந்த தண்ணி அப்படி சுத்தி சுத்தி வருமோ, திருவடி சம்பந்தம் பெற்ற இந்த மாதிரி அருளாளர்கள் உலகத்துல வாழ்ந்தாலும், அவங்க அந்த உலகத்துல சுத்தி சுத்தி வந்தாலும், என்ன செஞ்சாலும் பேசினாலும் இந்த உலகத்தோட ஒட்டி இருக்க மாட்டாங்க. அதுதான் மணிவாசகர் மாண்டு மாண்டுங்கிறதுனால சொல்றாரு. அதாவது இடைப்பாக உமையை கொண்ட எம்பெருமான் ஆட்கொண்ட உடனே அத்தனையும் மாண்டு போச்சுங்கிறார். அம்மா பேசுறது கேட்கலமா? அம்மா பேசுறது கேட்கல. அழைப்பு வந்துருச்சா? அம்மா வாங்க. அம்மா வாங்க.
அம்மா நீங்க பேசுறது கேட்கல. கேக்குதா? நீங்க பேசுறது கேட்கலமா, இப்பதான் கேக்குது. சிவா எனக்கு நெட்டு ரெண்டுலயுமே இருக்கு, ஏன் கேட்காம போச்சுன்னு தெரியல. அதம்மா இது இணையதள பிரச்சனை. நீங்க பேசுங்கம்மா. சிவாயனம். முக்திக்கு உழன்று முனிவர் குலாவின் அணிவாட அத்திக்கு அருளி அடியேனை ஆண்டு கொண்டு பக்தி கடலுள் பதித்த பரஞ்சோதி தித்திக்குமாபாடி தெல்லேனும் கொட்டாமுங்க. முனிவர்கள் முக்தி பெறும் பொருட்டு அதாவது சாப்பிடாம வெயில்லையும் மழையிலே அப்படி நின்று நெருப்புல எல்லாம் சுத்தி நெருப்பு வலையம் வச்சு நடுவுல நின்னெல்லாம் தவம் இருப்பாங்க. அப்படியெல்லாம் அவங்களுக்கு எல்லாம் அருளாம நீ யானைக்கு அருள் செய்தேங்கிற. அதாவது அத்திங்கிற ஒரு ஒரு அடியார் என்ன பண்ணாரா, ஒரு சிவகணம் தான் அது. அது போய் எம்பெருமான சந்திக்கிறதுக்கு வணங்க போகுது. நந்தி தேவர் தடுக்கிறார். உடனே இது வாதம் பண்ணி உள்ள போறதுக்கு முயற்சி பண்றாரு. இந்த அரவங்கட்டு ஏதாவது உள்ள நந்திதேவரை தடுத்து உள்ள போனதுனால உமையம்மை கோபம் வந்து நீ யானையா பிறக்க கடவுதுங்கிற. அதுக்கப்புறம் இது பூலோகத்துல வந்து எம்பெருமானை தியானித்து அருள் பெற்றதா வரலாறு. அதான் சொல்றாரு, அத்திக்கு நீ யானைக்கு அருள் செய்தவன்கிறார். அப்படி யானைக்கு அருள் செய்த மாதிரி என்னையும் நீ ஆட்கொண்டாயேன்னு எம்பெருமானுடைய புகழை பாடி நம்ம தெல்லேனம் கொட்டணுங்கிறார். முக்தி அடையும் பொருட்டு முனிவர் கூட்டம்லாம் வாடிட்டு இருக்கும் போது அவங்களுக்கெல்லாம் அருளாம நீ யானைக்கு அருள் செஞ்ச, அதை போல எனக்கும் என்னை ஆட்கொண்டாய். பக்திங்கிற இன்ப கடல்ல என்னை ஆழ்த்திய எம்பெருமானே, உன்னுடைய பரஞ்சோதியாகிய பதித்த பக்தி கடலுள் பதித்த பரஞ்சோதிங்கிறார். பக்திங்கிற அந்த ஆழ்கடல்ல அந்த ஞானமாகிய ஒளியை தந்த எம்பெருமானே, உன்னுடைய தித்திக்குமுடைய புகழை பாடி நாம் தெல்லேனம் கொட்டுவோங்கிறார். பார்பாடும் பாதாளர் பாடும் விண்ணோர்தம் பாடுமாறு பாடும் சாரா வகையருளி ஆண்டு கொண்ட நேர்பாடல் பாடி நினைப்பரிய தனிப்பெரியோர் சீர்பாடல் பாடி நாம் தெல்லேனம் கொட்டாம். பார்பாடும் பாதாளர்ங்கிற. பார்பாடும்னா இதுல 3 சொல்லணும். அரி, அதாவது திருமால், நான்முகன், தேவர், வேதங்கள் எல்லாம் அறிய முடியாதவன்னு சொல்றேன். அப்படி அறிய முடியாத எம்பெருமான் மனமிறங்கி என்னை ஆட்கொண்டு எனக்கு அருள் செய்தான்கிறார். அதாவது மாபெரும் தத்துவத்தை இந்த பாட்டுல சொல்லியிருப்பாருங்க. எறும்பு முதல் யானை வரைக்கும் யாராவது ஒருத்தரை சார்ந்து இந்த உலகத்துல அத்தனை பேரும் எதையாவது ஒன்ன சார்ந்துதானே வாழணும். இதுல எல்லாம் விட இந்த 5 அறிவுகளை ஜீவன்களை விட உயர்ந்ததா நம்ம சொல்லிட்டு திரிகிற மனித இனமும் இதுக்கு விதிவிலக்கு இல்ல. உலகத்துல வாழக்கூடிய தம் இனத்தார் தேவர் நாகர் ஆகியோரே அண்டித்தான் வாழ வேண்டியது. அதுக்குதான் அவர் சொல்றாரு, யாரு பக்கமும் சென்று அவங்க தயவன் நாடக்கூடிய சூழ்நிலை எனக்கு இல்லைன்றார். அதாவது தன்னை உடனே தடுத்து என்னுடைய வினைகளை பொசுக்கி என்னை ஆட்கொண்டான் தான் தனிப்பெரியோன்கிறார். பூலோகத்தில் பிறவாமலும் பாதாளத்தில் பிறவாமல், அதான் பார்பாடும் பாதாளம் பாடும் விண்ணோர்தம் பாடும் ஆர்பாடுங்கிற. ஆர்பாடும்னா மற்ற உலகம். வானுலகத்துல பிறவாமலும் மற்ற உலகங்களும் பிறவாமலும் என்னை ஆட்கொண்டான்ட்டார். அவனை நினைப்பதற்கும் எண்ணத்துல சொல்லவும் முடியாது, ஒப்புயர்வற்றவன். அப்படி எட்டாத பெரியோன்கிறார். அதான் தனி பெரியோன்கிறார். மனித உடம்போட இருக்கும் தனி பெரியோனா இருந்த எம்பெருமான் குருநாதர் வருவுல வந்து இவருக்கு காட்சி கொடுத்து ஆட்கொண்டதை சொல்றாரு. வேற எந்த உயிரினத்துக்கு இல்லாத தனிச்சிறப்பு மனித உணத்துக்கு இருக்கு. அதாவது மனதால எதையும் கற்பனை பண்ணி பார்க்க முடியும். நடந்தது நடக்காது எல்லாத்தையும் ஒரு பெரிய நெருப்பு வந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும் நம்ம மனசுல உடனே நம்ம கற்பனை பண்ணி அதோட வடிவத்தை நம்ம எண்ணி பார்ப்போம். அதுதான் சொல்ற, நம்ம மனிதர்களுக்கு அந்த ஒரு தன்மை இருக்கு. இல்லாத பொருளை அதாவது விருப்பம் போல வரிவு கொடுத்து நினைக்கக்கூடிய ஆற்றலும் மனிதனுக்கு இருக்கு. பல்வேறு வடிவங்களை உடைய எம்பெருமானை காணாத போது நினைத்து பார்க்கக்கூடிய ஆற்றல். இப்படி இருப்பாருன்னு அவங்க ஒரு மனதுல இறைவனை பத்தி ஒரு கடவுளா வச்சிருக்கவங்களே ஒரு குறிப்பிட்ட உயரத்திலே அளவுலே வச்சு மனசுல உள்ள ஆத்மார்த்தமா வணங்கக்கூடியவங்க இருப்பாங்க. அதுதான் சொல்றாரு. அப்ப நம்ம பொறுத்த வரைக்கும் முடியாத ஒரு பொருளை
முற்றிலுமா நினைந்து முழுவதும் அதுக்கு ஒரு வடிவம் தந்து நம்ம நினைச்சிருவோம்ல, அதான் சொல்றாரு. அதுவும் பெரியோன்னு சொல்றாரு பாருங்க. ஏன் பெரியோன்னு சொல்றாரு? தன் பெருமை தான் அறியா தன்மையான அவன் பெருமையை அவனாலே அறிய முடியல. அப்பேற்பட்ட அறிய முடியாததுனால தனி பெரியோன்கிறார். பெரியோன்னு சொன்ன உடனே நம்மளுடைய அறிவை பயன்படுத்தி அவனுடைய ஒரு பெருமைக்கு எல்லை வச்சிருவோம்ல. அதாவது பெரியோன்னு, அதாவது இந்த உயரம் இந்த அளவு இருக்குன்னு நம்ம நினைச்சிருவோம்ல. அந்த தப்பு நிகழக்கூடாதுங்கிறதுக்காக தான் தனி பெரியோன்னு சொல்லிட்டார். அப்பேற்பட்ட உயர்ந்ததிலும் சொல்லுவாங்கல்ல, பெரிதிலும் பெரிதோன் அரிதிலும் அறிவோன் நுண்ணியிலும் உண்மையானவன். அப்பேற்பட்ட எம்பெருமானின் புகழை பாடி நாம் தெல்லையனும் கொட்டுவோங்கிறார். மாலே பிரமனே மற்றொழிந்த தேவர்களே நூலே நுழைவறியான் நுண்ணியனாய் வந்து அடியேன் பாலே புகுந்து பரிந்து ஒருகும் பாகவத்தால் சேலேர் கண்ணீர் மல்க தெல்லையனம் கொட்டாம. அது மாலே பிரமனே மற்றொழிந்த தேவர்களேங்கிறார். அதாவது எம்பெருமான் பூமி வான எந்த உலகத்திலையும் பிறக்க செய்யாம அந்த பிறவி வழிய அடைத்து ஆட்கொண்டான. இந்த தூல உடம்போட மக்கள் சூட்சும உடம்புடைய தேவர்கள், அதாவது முதல்ல இந்த உடம்போட இருக்க மக்கள், தேவர்களுக்கு உடம்பு கிடையாது, சூட்சும உடம்பு. இவங்க அத்தனை பேராலே அறிய முடியாதவன்ட்டாரு. மாலே பிரமனே மற்றொழிந்த தேவர்களே நூலே நுழைவறியான நூற்களாலே அறிய முடியாதவன். இந்த புத்தகத்தை படிச்சா அந்த இதுல இருந்து எம்பெருமானுடைய தன்மை தெரிஞ்சு முடியாது. அப்ப நூலாலே அந்த நூலறிவினாலே இறைவனுடைய அருளை பெறலான முடியாது. அப்ப அந்த நிறைய படிச்சா சொல்லுவாங்கல்ல, அது சரியான படிச்சு மண்டக்கணமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்ப தலைக்கணத்தை பெருக செய்யுமே தவிர அது இறைவன் அருகில் செல்வதற்கு உதவவே மாட்டார். அதனாலதான் நூலே நுழைவறியா நுண்ணியனன்ட்ட. நுண்ணியன்னு சொல்றாருல்ல, நுண்ணியன்னோன்னு அது எவ்வளவு பெருசா சிறுசான்னா நம்ம யோசிப்போம். அணுத்தன்மையிலே சிறியதுன்னு அர்த்தம். விஞ்ஞானிகள் சொல்லுவாங்கல்ல, அந்த எலக்ட்ரான் அப்படின்லாம் சொல்லுவாங்க, நுண்ணிய பொருளை சொல்லுவோம்ல, அந்த அணுவுக்குள்ளும் அணுவுல உள்ளவன் நுழைவு அறிய நுண்ணியன், அறிவாலும் உணர்வாலும் சிந்திக்க முடியாத நுண்மைங்க சொல்றார். நுண்ணிய அறிவும் ஆழமான உணர்வும் கற்பனைக்கும் எட்ட முடியாத ஒரு நுண்மையை சொல்றார். அப்பேற்பட்ட எம்பெருமான் பாலே புகுந்து பரிந்து ஒருகும் பாவத்தை சேலேர் கண்ணீர் மல்க தென்னேனும் கூட்டாங்க. அப்பேற்பட்ட எம்பெருமான் சொல்றாங்கல்ல, அந்த நினைப்பதற்கு அறிய ஒப்பற்ற பெரியவனாக விளங்கக்கூடிய எம்பெருமானின் புகழ்களை பாடி நாம் தெல்லேனம் கொட்டுவோம்னு ரொம்ப அருமையா எம்பெருமானுடைய பெருமையை அப்படியே அனுபவிச்சு சொல்றோம். அடுத்து உருகி பெருகி உளம் குளிர முகந்து கொண்டு பருகுதற்கு இனிய பரங்கருணை தடம்கடலை மருவி திகழ தென்னவன் வார்களே நினைந்து அடியோம் திருவை பரவி நாம் தெல்லேனம் கொட்டான். இறைவன் பரங்கருணை தடங்கடல்கிறார். கடல் எந்த அளவுக்கு பரவி இருக்கும். இங்க ஒரு வாசகன் நெருடலா இருக்கா, எங்க பார்த்தாலும் தண்ணியாதான் இருக்கும் கடல். எங்க கடல் அப்படி கப்பல் ஏறி உட்காந்து 4 பக்கம் பார்த்தாலும் தண்ணி தான் இருக்கும். ஆனா ஒரு சொட்டு தண்ணியாவது குடிக்க முடியுமா? கடல் தண்ணிய குடிக்க முடியாது இல்லையா? ஆனா இவர் என்ன சொல்றாரு, பருகுதற்கு இனிய தடங்கடல்ங்கிறார். கருணை கடல் போன்றாலும் அதை அதாவது உண்ண போகும்போது அதை குடிக்கிறதுக்கு கடல் நிறைய தண்ணி இருந்தாலும் வாய் நமக்கு சிறிய அளவு தானே இருக்கும். சாதாரண நீரை முகந்து குடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பாத்திரமோ இதோ வச்சுதானே நம்ம குடிப்போம். கடல் நீரை போக்க போனோம்னா என்ன செய்வோம், அவங்க சக்திக்கு தகுந்த மாதிரி கிண்ணம் சொம்பு குடம் எதையோ வச்சுதானே, அண்டா எதையோ ஒரு வச்சுதானே தண்ணியை மோந்துட்டு வருவோம். அப்ப இந்த பரங்கருணை தடங்கடலில் சென்று தங்கள் சித்தத்தின் எல்லைக்கேற்ப, எத்தனை அருமையான நுண்ணியமான வார்த்தை பாருங்க. நமக்கு எந்த அளவுக்கு ஞானம் இருக்கோ அந்த அளவுக்கு தான் இறைவனை நெருங்க முடியுமா. அப்ப நம்ம கிட்ட செம்பு இருந்தா செம்பளவு தான் தண்ணி கொண்டு வர முடியும், கொடை இருந்தா கொடை அளவுக்கு, அண்டா இருந்தா அண்டா அளவுக்கு. அதான் சொல்றாரு. அததான் சொல்றாங்க. எப்படி சொல்றாருவாங்க, இந்த பரங்கருணை தடங்கடில் சென்றவர்கள் தங்கள் சித்தத்தின் எல்லைக்கேற்ப முகந்து வர முடியுங்கிறார். முகக்கும் பாத்திரம் எவ்வளவு இருக்கோ அதே மாதிரிதான்
அந்த முகக்கூடிய பாத்திரமும் அடியில மேல வாய் திறந்து அடியில ஒண்ணு திறந்து இருந்தா என்ன ஆகும்? 2 பக்கமும் துவாரம் இருந்தா தண்ணி மொந்தா வருமா? நிக்காது. அப்ப சொல்றாரு, நெஞ்சு உருகி அன்பு பெருகின்னு அருமையா அந்த தடங்கடலில் முகக்கக்கூடியவங்க பாத்திரம் பெரிதாகவும் மேற்பகுதி விரிந்தும் அடிப்பகுதி மூடப்பட்டதாகவும் இருக்க வேண்டும்ங்கிறார். அதனாலதான் நெஞ்சு உருகி அன்பு பெருகின்னு அந்த வார்த்தையால சொல்றாரு. நெஞ்சு உருகி அன்பு பெருகி இருக்கிறவங்க இதயம் அதாவது நல்லா விரிந்து எம்பெருமானுடைய கருணையை நோக்கி காத்திருக்கான். அந்த அந்த கருணைங்கிற தடங்கடலை முகந்து பருகுவதற்கு எளிதா இருக்குமா? உள்ளம் முருகி உடல் பூரிப்போட நெஞ்சம் குளிர்ந்து பருகுவதற்கு மேலான அந்த கருணை வெள்ளத்தின சுமந்து அந்த அகன்ற கடலாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அந்த அழகான அந்த எம்பெருமானின் திருவடியை நினைத்து துதித்து பாடி புகழ்ந்து நம் தெல்லேனம் கொட்டுவோங்கிற. சிவாயனம். நமஸ்தே ஜி, हम क्लास में हैं. உவகை சமயங்கள் ஒவ்வாத சாத்திரமாம் சவலே கடல் உளனாய் கிடந்து தடுமாறும் கவலை கடுத்து கடல் இணைகள் தந்தருளும் செயலை பரவி நாம் தெல்லேனம் கொட்டாம். அதாவது உவலைன்னா பொய் சமயங்கள்னு அர்த்தம். மாபெரும் கல்வியாளராகவும் கவிஞராகவும் அமைச்சரா இருந்தாரு இந்த மணிவாச பெருமான் திருவாத ஊரர். 2ஆம் வருகனன் காலத்துல பாண்டிய நாடு பெருசா இருந்திருக்கும்ல. அதான் சொல்றாரு, அந்த சமயங்கள்ல மற்ற இந்த சமண சமயங்கள் பெருசா இருந்தது. அதையெல்லாம் அப்ப மணிவாசருக்கும் தெரிஞ்சுதானே இருந்திருக்கும். அததான் சொல்றாரு. இந்த அவன் அந்த இதெல்லாம் படிச்சுதான் அந்த சமயங்களோட அமைச்சரா இருக்கிறவரு எல்லாத்தையும் படிச்சுதான் இருந்திருப்பார். அந்த ஊலை சமயங்கள்னா அந்த பொய் சமயங்களோட கல்விகள் அவருக்கு மன அமைதி முன்னேறும் வழியையும் தரலையாம். அதனாலதான் சொல்றாரு, ஊழை சமயங்கள் ஒவ்வாத சாத்திரம்ட்டார். சவலை கடல், சவலை கடல்னா மனம் தெளிவற்று போய் புலம்பி இருந்ததுங்கிற. அதெல்லாம் எனக்கு ஈடுபாட்டை தரலைன்ட்டார். அந்த சமயங்களை கற்பதனால மன உளைச்சலும் துன்பத்தை தான் தந்ததே ஒழிய எனக்கு முன்னேறக்கூடிய வழியை காட்டலேன்ட்டார் சொல்றாருல. அப்பேற்பட்ட அந்த சமயங்களால எனக்கு எந்த இதுவும் தரல, பயன் இல்லைன்ட்டார். உவலை சமயங்கள் ஒவ்வாத சாத்திரம்ட்டார். அந்த காலங்கள்ல புத்த சமயங்கள் ரொம்ப பெருத்து போயிருந்தது. அந்த புத்த சமயங்கள் பெருத்து இருந்ததுனால சொல்லுவாங்கல்ல, அந்த பிறவி கடலை தரக்கூடிய அந்த ஆன்ம அனுபவங்கள்லாம் அதுல இல்ல. சைவ நெறிக்கு புறம்பானதையே தான் அதுகள்லாம் சொல்லுச்சு. அதேதான் இங்க சொல்றாரு. அந்த சமயங்கள்லாம் எனக்கு இன்பத்தை தரல, துன்பத்தையே தந்தது. அதனால பெண்களே, எம்பெருமானுடைய பக்தி எம்பெருமான் ஒருத்தன்றதான் நமக்கு அத்தனையும் நமக்கு தரக்கூடியவன். அப்பேற்பட்ட எம்பெருமானின் திருவடியை பருகி திருவடி புகழை பாடி நாம் தெல்லேனம் கொட்டுவோங்கிறார். அடுத்து வான்கட்டு மாருதம் கட்டு மாருதம் மாய்ந்து அழல் நீர் மண்கடினும் தான் கட்டல் இன்றி சலிப்பு அறியா தன்மையனுக்கு ஊன் கட்டு உயிர் கட்டு உணர்வு கட்டு என் உள்ளமும் போய் நான் கட்டவா பாடி தெல்லேனம் கொட்டாம். முதல்ல 2 அடி வான்கட்டு மாருதம் மாய்ந்து அழலீர் மண்கடினுங்கிற. மகா பிரளய காலத்தை இங்க ரொம்ப அருமையா சொல்றாரு. பிரளய காலத்துல நெருப்புல பட்டா எதுவுமே மிஞ்சாது, அத்தனை சாம்பலா போயிடும். அப்படி ஊழி காலத்துல அத்தனை அழிஞ்சாலும் எம்பெருமான் அணியாமல் நிற்கக்கூடியவர். அதான் தான் கட்டல் என்றிங்கிறார். ஒரு மனிதனுக்கு பருப்பொருளாக அமைந்த அதாவது உடம்பு தானே பருப்பொருளா இருக்கு. இந்த உடம்புக்குள்ள நுண்மையா இருக்கக்கூடிய அந்த கரணங்கள் 4. அதாவது மனம், சித்தம், புத்தி, அகங்காரம். அப்ப அததான் இங்க சொல்றாரு. இறை அனுபவம் கிடைச்ச உடனே இந்த அகங்கார உணர்வு அத்தனையும் அழிஞ்சு போச்சுங்கிறார். பிரபஞ்சம் முழுவதையும் படைத்து எம்பெருமான் அதுல சொல்லுவாங்க ஆழ்ந்து இருக்கக்கூடிய. மகா பிரளய காலத்துல மண்ணுல தொடங்கி வானம் அத்தனையும் அழிஞ்சு போயிடும். பிரபஞ்சம் திரும்பவும் மீட்டு அதாவது வெளிப்பட இருக்கையில அணு வடிவா இருக்கக்கூடிய ஒன்னொன்னும் அப்படியே அசைஞ்சுக்கிட்டே இருக்கும். அதாவது
ஏன் பிரளய காலம்னா, இந்த ஒரு சட்டையை நம்ம போடுறோம். அந்த சட்டையை ரொம்ப நாள் போட்டுக்கிட்டே இருப்போம். அதே துவைச்சு துவைச்சு போட்டோம்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துல அது கிழிஞ்சு சாயம் போயிடும். சொல்லுவோம் இந்த சட்டை வேணான்னு சலிச்சு தூக்கி போட்டு புதுசா ஒரு சட்டை போட்டுக்கும். அதேதான் இங்க சொல்றாரு. அப்ப இந்த உயிர்கள் திரும்ப திரும்ப உடல் எடுத்து சலிச்சு சலிச்சு சோர்ந்து போயிருக்குமா. அப்ப அதுகள் இளைப்பாற வேண்டி எம்பெருமான் அந்த பிரளயத்தை உண்டாக்கி வடவத்தின்னு கடலுக்கு அடியில இருக்குமா. அது வெளிப்பட்டா ஒரு நிமிஷத்துல அத்தனை எரிஞ்சு போயிரும். அப்படியே ஊழி காலத்துல அத்தனையும் அழிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் எம்பெருமான் திரும்ப வந்து அந்த உயிர்களை ஆஹ் சொல்லுவாங்கல்ல, உடம்பு இருந்தா தானேங்க திரும்ப பிறந்து அந்த நல்வினையே தீவினையே கழிக்க முடியும். திரும்ப அந்த இளைப்பாரி அந்த உயிர்களுக்கு திரும்ப உலகத்தை படைத்து உயிர்களை உண்டாக்கி அந்த அதன் வினைகளுக்கு ஏற்ப உடலை தரக்கூடிய அததான் இங்க சொல்ற. அப்ப அந்த எம்பெருமான் அசைஞ்சுக்கிட்டே இருப்பாராம். திரும்ப அணுவடிவா இருக்கக்கூடிய அந்த அவன் ஓயாம ஆடிக்கிட்டே இருப்பான். இந்த உலகம் முழுவதுமே அணுவால ஆனதுதானங்க. அது எம்பெருமான் ஆடுறத நின்னு போச்சுன்னா போச்சு. அப்படியா அந்த சங்கார காலையில எம்பெருமான் ஒருத்தனே அப்படியே நிலைத்து இருக்கக்கூடியவன். கொஞ்சம் அசங்கனாலே போதும் எம்பெருமான் சர்வ சம்ஹார காலத்துல சக்தி சிவத்துல அடங்கி எந்த அசைவும் இல்லாம இருக்குமா. அதான் அந்த நிலம்தான் சலிப்பு அறியா தன்மைன்னு சொல்லுவாங்க. பிரபஞ்சத்துல எல்லா பொருளும் அசைஞ்சுக்கிட்டே இருக்கும். அசைறது நிறுத்தினா அழிஞ்சு போயிரும் நம்ம சொல்லியிருக்கோம். சம்ஹார காலத்துல எம்பெருமான் அப்படியே அசையாம நிக்கும் போது அத்தனை அழிஞ்சு போயிடும். என்ன சொல்ற, ஐம்பூதங்கள் அழிந்தாலும் அழியாதவன் எம்பெருமான். என்னுடைய அகந்தியை அழித்து கரையேற்றி அவனுடைய திருவடி பெருமையை பாடி நாம் பெண்களே சொல்லாது நீங்க எல்லாம் சேர்ந்து தெல்லனம் கொட்டுவோன்னு அந்த தோழிகளை எல்லாம் கூப்பிட்டு அருமையா சொல்றாரு. ஐம்பூதங்கள் அழிந்தால் எம்பெருமான் அழி. ஐம்பூதங்களையும் படைத்து அழித்து காக்கக்கூடியவன் தானே சொல்லுவாங்க. ஆதி மூல பெருமான பொருளானவனே அவன் தானே. சொல்ல விண்ணோர் முழுமுதற் பாதாளத்தார் வித்து மண்ணோர் மருந்து அயன்மால் உடைய வைப்பு அடியோம் கண்ணார வந்து நின்றான் கருணை கடல்பாடி தென்னா தென்னா என்று தெல்லேனம் கொண்டான். அது பாதாளத்தார் வித்துன்ட்டார். விதையில இருந்தா தானே மரம் செடி கொடி எல்லாமே உருவாகும். ஒரு விதைக்கு ஒரு சிறப்பு இருக்கு. ஒரு விதை வந்து உருவாகணும்னா அதை அழிச்சுட்டு தானே ஒரு மரத்தை உருவாக்கும். ஆனா இறைவன் விதையாக இருந்து மரமாகும் பொழுது தன் நிலையில இருந்து மாறதே இல்லையா. சொல்லாருல, வேறு ஒரு மரம்னா வேர்ல இருந்து கொழுந்து வரைக்கும் அனைத்து உறுப்புகளும் நோயுடையவர்களுக்கு வேப்ப மரம்லாம் உதவும். வேறு மருந்து பட்டை அத்தனை இறைவனாகிய மரமும் அப்படித்தான் பயன்படுதான். அததான் அங்க மறைமுகமா சொல்றாரு. நாகலோகத்தாருக்கு விதைட்டாரு, பாதாளத்தார் வித்துன்ட்டார், விண்ணோர்களுக்கு முதல்ட்டார். அதை சொல்ல இன்னொரு கருத்து சொல்றாரு பாருங்க. ஸ்தூல உடம்போட இருக்கக்கூடிய இந்த மனிதர்களுக்கு மட்டும்தான் அந்த மண்ணுலகத்துல வாழக்கூடியவங்களுக்கு மருந்து தேவை. இந்த உடலுக்கு தானே மருந்து தேவை. நோய் வாய்ப்பட்டா மருந்து தேடித்தானே ஓடுறோம். அதனாலதான் எவ்வளவு அருமையா சொல்றாரு பாருங்க. பருவுடலோட வாழக்கூடிய இந்த மன்னோர்களுக்கு மண்ணில் உள்ள மனிதர்களுக்கு மருந்தானவன்ட்டார். ஞானத்தை கொடுக்கக்கூடிய மருந்தான. ஏனைய ரெண்டு உலகத்துல வாழ்றவங்க சூட்சும உடலோட வாழ்றாங்க. அதனால அவங்களுக்கு மருந்து தேவையில்லை. உடனே ஏது மருந்து. அடுத்து என்ன சொல்றாரு, அயன்மால் உடைய வைப்புன்ட்டார். முயன்று தேடி சேர்த்து பேங்க்ல போட்டு வச்ச பணத்தை தானே நம்ம வைப்பு நிதின்னு சொல்லுவோம். இங்க இருக்க எம்பெருமான் திருமாலுக்கும் நான்முகனுக்கும் வைப்பு நிதியா இருக்காரு. மூன்று உலகத்தவருக்கு மேம்பட்டவங்களா இருந்தாலும் இறைவனுடைய ஆணையை பெற்றுத்தான் படைத்தல் காத்தல் அழித்தல் தொழில்களை செய்யறாங்க. அப்ப அவங்க எல்லாம் அரிதின் முயன்று தவம் பெற்று இந்த பதவியை பெற்றவர்களாம். அதனாலதான் அயன்மால் உடைய வைப்பு அடியோம்ன்றார். கண்ணார வந்து நின்றான். அப்பேற்பட்ட எம்பெருமான் கண்ணார வந்து நின்றான் கருணை கடல் பாடின்றார். அப்படி அவங்களுக்கு தவத்தின் பலனாக பெற்ற பதவியுடைய அவங்களுக்கு
காட்சி அளிக்காத எம்பெருமான் நம்பொருட்டு அந்த நிலவுலகில் வந்து நமக்கு அருளக்கூடிய எம்பெருமானின் கருணை பொங்கும் திருவடிகளை பாடி தென்னவனே தென்னவனே தென்னா தென்னா என்று கூவி அழைத்து தெல்லேனம் கொட்டுவோம். எல்லா உலகங்களுக்கும் தலைவனா இருந்தாலும் இந்த உயிர்களின் பொருட்டு மண் உலகில் காக்க வந்த எம்பெருமான் கருணையை நினைச்சு ஒரு பாடுங்கிற. அடுத்து சூலம்பாடி கொக்கு இறகும் பாடி கோள்வளையால் நலம்பாடி நஞ்சுண்டவா பாடி நாள்தோறும் அலமார் புன்னல் தில்லை அம்பலத்தை ஆடுகின்ற சிலம்பு ஆடல் பாடி நாம் தெல்லேனும் கொண்டார். உலம்பாடி, குலம்னா வாழையடி வாழையா வரக்கூடிய அந்த சிவ கூட்டங்களை சொல்ற. அத்தகையோருடைய பக்தி வலுவுடையதா இருக்குமா, அதனாலதான் குலம்பாடி அவங்களுடைய கூட்டத்தை பாடுங்கிறார். அடியார்களை நினைச்சுக்கிறாரு. இந்த சமயங்களை சிவனுடைய மகிமையை பாடக்கூடியவங்களை சொல்றார். அடுத்து கொக்கு இறகு, கொக்கு வடிவமாகி இருக்கக்கூடிய அந்த அசுரனை கொன்னுட்டு அந்த கடையாளமா அந்த கொக்கு இறக தன்னுடைய தலையில் சூடிக்கொண்டு சொல்றார். இறைவன் தலையில அணிந்திருக்கக்கூடிய கொக்கு இறகு. கோள் வளையால் அப்படின்னா சொல்லுவாங்களா, அழகான வளையலை அணிந்திருக்கக்கூடிய உமையை சொல்றார். அப்ப உமையம்மையோடையும் பாடி தில்லையில் இருக்கக்கூடிய எம்பெருமான் நடனம் படக்கூடிய அலம்பார் புனல் தில்லை அம்பலத்தை ஆடுகின்றங்கிற. சிற்றம்பலத்தில் நடமாடக்கூடிய சிலம்பின் ஒளியை பாடுங்கள்னு சொல்றார். பெண்கள் மூலியமா சொல்றார். மணிவாச பெருமான் இப்படி பாடுறது நமக்கு சொல்லுவாங்கல்ல, எம்பெருமானை நினைச்சாவே தூய்மை மனது சொல்லுவாங்கல்ல, ஒரு நல்ல சிந்தனைகள் நமக்கு நல்ல எண்ணங்களை தரும், நல்ல வைப்ரேஷனை கொடுக்கக்கூடிய மிக உயர்ந்த அந்த மானிட பிறப்படத்தை நாம் இறை பக்தியில மூழ்கி இருக்கணும். அததான் மணிவாசகர் புலம்பாடின்ட்டார். அடுத்து இன்னொன்னு சொல்றாரு, கொக்கு சொல்றாருல்ல, சாதாரணமா கொக்கு இறைவன் தலை மேல ஏறின காரணத்தினால அடியாறுகளோட ஒப்பு வைக்கிற அளவுக்கு அந்த கொக்கு சிறப்புடையதா இருக்கு. இறைவனை நம்ம இறைவன் எப்பவுமே நம்ம மனசுல எம்பெருமானே நினைக்கணும். இறைவனை நம்ம மறந்து உலக விஷயங்கள்ல தானே நம்ம பொழுதுக்கு இறைவனையவா நினைச்சிட்டு இருக்கோம். ஒரு வேலையில ஈடுபட்டோம்னா அந்த வேலையில கவனம் இருக்காது, கை செய்யும், ஆனா மனது எங்கேயோ போயிட்டு இருக்கோம். அப்ப உலக விஷயங்கள் ஈடுபடும் போதெல்லாம் நம்ம பலவீனம் அடைஞ்சிடறோம்ல. இத அனுபவம் நீரியா அத்தனை பேரும் உணர்ந்தவங்களால முடியும். அப்ப நம்ம படிப்படியா உடனே விட முடியாது. படிப்படியா அதை விட்டு மெய்ப்பொருளாகிய இறைவனின் திருவடியை நம்ம அடைஞ்சோம்னா நமக்கு எப்பவுமே அழியாத வீடு பேருங்கக்கூடிய நன்மை கிடைக்கும். அப்பேற்பட்ட எம்பெருமானின் திருவடி புகழை பாடி நாம் தெல்லேனும் கொண்டு வந்தார். சிவாயனம். அடுத்து நம்ம பார்க்க போறது திருச்சாளல். சாளல்ங்கிறது மகளிர் விளையாட்டு. அதாவது 2 வகை நோக்கங்கள் இதுல சொல்லலாம். சிவபெருமானை பற்றி எள்ளி நகையாடு முகமா சொல்றது. அவன் என்ன இப்படி இருக்கான் அப்படி இருக்கான்னு வினாக்களை எழுப்பி இந்த வினாவுக்கு எதிர்த்தாப்புல இருக்கிறவங்க விளக்கம் சொல்ல முடியாதபடி கேள்வி கேட்கிறது. காணேடி என்னேடி ஏம்பேடி. எதிர்த்தாப்புல உள்ளவன் என்ன சொல்லுவா, இந்த எம்பெருமான் புறத்தே காணப்படக்கூடிய அந்த தன்மையை வைத்து அவன் இன்ன தன்மையை எப்பேற்பட்டவன் நீ சொல்றியே, உன்னுடைய அறியாமை நான் என்னன்னு சொல்லுவேன். உலகத்தை படைத்து அழித்து காக்கக்கூடிய எம்பெருமான் எப்படி இருந்தான், தோலை அணிந்தாயன்னா, பட்டாடை அணிந்தாயன்னா, அரண்மனையில இருந்தான்னு, சுடுகாட்டுல வாழ்ந்தான்னு எம்பெருமானுடைய அந்த சொல்லுவாங்கல்ல தன்மை தெரியாம பேதமை கொண்டு நீ பேசலாமான்னு காணேடி சாளலோன்னு 2 சொற்களும் எதிர்த்தா ஒரு பெண்கள் ஒருத்தர் கைய ஒருத்தர் தட்டி பாடுற மாதிரி அமைந்த பாட்டு இது. இதுவும் பெண்கள் விளையாட்டு தான். இந்த பாட்டுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குங்க. அதாவது புத்த மதத்துல இருந்த அந்த இலங்கையை சேர்ந்த மன்னன் என்ன பண்ணா, அங்க இருந்த புத்த பிச்சுக்கள்லாம் இவர் சைவத்தை ரொம்ப வளர்க்கிறாரு, நம்ம போய் அங்க எப்படியாவது நம்ம புத்த மதத்தை வளர வைக்கணும்னு அவன் தன்னோட மகளோட ஊமை பெண் அவன் மகளோட புத்த பிச்சுக்களோட இங்க இலங்கை மன்னன் வரான். வந்தா சொல்றாங்கல்ல, அவங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும்ல. அவர் சொல்றாரு, நீங்க கேட்ட கேள்விக்கெல்லாம்
இந்த ஊமை பொண்ணே பதில் சொல்லுவான்னு பேசாத பொண்ணை பேச வச்சுட்டாரு. அவங்க சொல்லுவாங்க, நான் எங்கள்கிட்ட நீங்க தோத்துட்டீங்கன்னா மணிவாசர்கிட்ட சவால் விடுவாங்க, நீங்க எங்களோட மதத்துக்கு வரணும், நாங்க தோத்துட்டோம்னா உங்களோட மதத்துக்கு வருவோம்னு சொல்றாங்க. சரின்னு ஒத்துக்கிட்டாரு மணிவாசர் பெருமாள். அவர் கேட்கிற கேள்விக்கு அத்தனைக்கும் இந்த ஊமை பெண்ணே அத்தனை பதிலையும் சொல்லிடுச்சு. அத்தனை பேரும் அது மட்டும் இல்ல, கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் அவங்க அத்தனை பேரும் ஊமையா போயிட்டாங்க. அந்த புத்த பிச்சைக்களா வந்து சவால் விட்டு வந்த அத்தனை பேரும் ஊமையா போயிட்டாங்க. அந்த ஊமையா இருந்த பெண்ணு பேச ஆரம்பிச்சுட்டான். இந்த மணிவாசகருடைய அருள் திறனை அறிந்த அந்த அரசன் என்ன பண்றான், மணிவாசர் காலில் விழுந்து வணங்க அவங்க அத்தனை பேரையும் திரும்ப பேசுற சக்தியை கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் அத்தனை பேரும் சைவ சமயத்துக்கு மாறிட்டாங்க. அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த பதிவும் இந்த திருச்சாளன். அதை நம்ம இப்ப பார்ப்போம். பூசுவதும் வெந்நீரு பூண்பதுவும் பொங்கரவும் பேசுவதும் திருவாயால் மறைபோதும் காணேடி பூசுவதும் பேசுவதும் பூண்பதுவும் கொண்டென்னை ஈசனவன் எவ்வுயிர்க்கும் இயல்பானான் சார். எம்பெருமான தலைவனா ஏற்றுக்கொள்ளதை பத்தி சொல்றாரு. சாம்பலை பூசிட்டான் உடம்பு பூரா. பூசுவது வெந்நீர், பொங்கரவும் உடம்பு பூரா அந்த புற்றில் வாழக்கூடிய விஷமுடைய பாம்பை அணிகலன்களாக அணிந்திருக்கிறார். ஆனா பேசுறது என்ன, வாயை திறந்து பேசுனா அவட ஒளி குறிப்பா இருக்கான். வெறும் ஒளி, அதாவது மறைகளை சொல்றார். மறை வேதத்தை சொல்றாரு, ஒளி குறிப்பா இருக்கு, ஒன்னும் புரியாத மறைன்னு சொல்லிக்கிறானே, இது என்னடின்னு கேட்கிறான். அதுக்கு அவ சொல்றா, பூசுவதும் பேசுவதும் பூண்பதும் கொண்டென்னை ஈசன் அவன் எவ்வுயிர்க்கும். அவன் பூசி இருக்கிறதையும் அவன் பேசுறதையும் வச்சுக்கிட்டு அவன் எப்படி எடை போடுறாங்கிறான். எல்லா உயிர்களுக்கும் மேலானவன் அவன், உயிர்களுக்கு தலைவனா இருக்கக்கூடியவன்கிற. அதாவது அதாவது இயற்கையாகவே எல்லாரும் உடம்புலயும் அவன் இருக்காங்கிற. என் இறைவன் பூசுவதையும் வாயால பேசுறதையும் அவன் அணியறதையும் வச்சுக்கிட்டு என்ன, அவன் எல்லா உயிர்களுக்கும் இயற்கையாவே இணைந்து இருக்கக்கூடியவன். அதை நீ உணர்ந்துக்கங்கிற. உலகத்துல ஒரு குழுவுக்கோ ஒரு கூட்டத்துக்கோ தலைவரா இருக்கணும்னா அந்த பதவி உனக்கு எப்படி ஈஸியாவா கிடைக்கும்? எல்லாராலையும் விருப்பத்தோடு அவனுக்கு கொடுக்கக்கூடியது. இந்த பிரபஞ்சத்தை உயிர்கள் அனைத்திற்கும் மூல காரணமாக இருக்கக்கூடியவன். இந்த உயிர்கள் வாழ தனு கரண பூத போகங்களை படைத்து பின் பிரளயத்தை ஏற்படுத்தி அந்த உயிர்கள் ஓய்வு கொள்ளுமாறு செய்யக்கூடியவன். அப்பேற்பட்ட இறைவன் இயல்பாகவே அந்த உயிர்களுக்கு தலைவனாக, தாயாக, தந்தையாக இருக்கக்கூடியவன். அவன் எதை பூசுனா என்ன, அப்படி அத்தனை உயிர்களுக்கும் தலைவனா இருக்கக்கூடியவன். எதை பூசுனா என்ன, எதை அணிந்தா என்ன, எதை பேசுனா என்ன, அவன் தானே தலைவன். அனைத்துக்கும் அவனாகவே மூலப்பொருளாக இருக்கக்கூடியவன் அவன் சொல்றான். என்னப்பன் எம்பிரான் எல்லாருக்கும் தான் ஈசன், துண்ணம்பை கோவனமாய் கொல்லுவது எண்ணேடி மண்ணுகளை துண்ணு பொருள் மறை நான்கே வான்சரடா தன்னையே கோவனமா சாற்றினன்கான் சாலமன். அதாவது முதல்ல என்ன சொல்றாரு, என்னப்பன் எல்லாருக்கும் தான் ஈசன்கிற. எல்லா உலகத்துல உள்ள உயிர்களுக்கும் அப்பன்னு உறவு கொண்ட அந்த உயிர்கள்லாம் அப்பான்னு உறவு கொண்டாடு. என்னப்பன் எம்பிரான் எல்லாருக்கும். அப்படி அந்த உயிர்கள் வீடு பேரடைய அவனே பற்றுக்கோடா இருக்கிறான். அந்த உயிர்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அந்த உயிர்களுக்கு தலைவனா இருக்கக்கூடியவன். அப்பேற்பட்ட எம்பெருமான் ஒரு அரைஞான் கயிற்றுல உயிர்களுக்கு தலைவனா எப்படி பெரிய பட்டாடை அரச அதெல்லாம் இல்ல, ஒரு கோவனமா வச்சிருக்கானே. அனைத்து உயிர்களுக்கு தலைவனா இருக்கக்கூடியவன் தன் தலைமை பதவிக்கு ஏற்ப ஒரு பொருத்தமான உடைய அணிஞ்சிருக்க கூடாதா, ஒரு கோவனத்தை அணிஞ்சிருக்கானேன்னு கேக்குறான். சொல்றான், வேதம் சொல்லும் பொருளையும் நிலைவேருடைய கலைஞானங்களையும் கோவனமாகவும் 4 வேதங்களை அரைஞானமாகும், அதாவது அரைஞானம் அதை கட்டியிருக்கக்கூடிய சரடு, அதை கட்டியிருக்காங்கிற. மறை 4 வான் சரடானதுக்கு ஒரு காரணமும் இருக்குங்க. வேதத்துல சொல்லப்பட்ட பொருளை விட ஓசையால் சிறந்து நிற்கக்கூடியதுங்க. ஓதிய ஞானமும் ஞான பொருளும் ஒளி சிறந்த வேதியர் வேதம்னு அப்பர் பெருமான் தன்னுடைய திருமுறையில சொல்லியிருப்பார். ஞான ஒளியாக வேத பொருளானவன், வேதத்தில் சொல்லுவாங்கல்ல, வேதமாகவும் வேத பொருளாகவும் அனைத்துமாக இருக்கக்கூடியவன்.
வேதத்தை சொல்லுவாங்களே, ரிக்யஜுர் சாமம் அதர்வனம் சொல்லக்கூடிய 4 வேதங்களாம் அதன் 6 அங்கங்களாகவும் ஆனது. அததான் சொல்றாரு. வேதத்துல அந்த வேதம் பல்வேறு பொருள்களையும் கருத்துக்களையும் விரித்து சொல்லக்கூடியது. அப்படி அதை ஒன்னோட ஒண்ணு இணைந்து இருக்கிறதுனால அத கோவணமா கட்டியிருக்காருன்னு சொல்றாரு. இந்த பிரபஞ்சம் முழுவதையும் உடையாக கொண்ட எம்பெருமான் இயல்பாகவே அவன் தலைவனாக இருக்கக்கூடியவன். அடுத்து கோயில் சுடுகாடு, பொன்புலித்தோல் நல்ல ஆடை, தாயமிலி தந்தையிலி தான் தனியன் காணேடிங்கிறார். பெற்றோரும் இல்ல, அம்மா அப்பா இல்ல, அவன் குடி இருக்கிறது ஒரு சுடுகாடுங்கிற, ஆடையா இருக்கிறது புலித்தோல். இவெல்லாம் ஒரு தெய்வமா அப்படின்னு அவ கேக்குற. தலைவனா இருக்கிறது தங்குறதுக்கு ஒரு அரண்மனையாவது இருக்கணும்ல. நீ தலைவன் சொல்றதுக்கு சுடுகாடு தானே சொந்த வீடா இருக்கு. அரசருக்குரிய ஆடையாவது இருக்கா? அதுவும் இல்ல. ஆள் பாதி ஆடை பாதின்னு தானே சொல்லுவோம். நீ சொல்ற தலைவன் வேடுவர்கள் அணியக்கூடிய புலித்தோடையில அணிஞ்சிருக்கான். அரச பதவினா பரம்பரையா வர வேண்டியது. உன் தலைவனுக்கு தாயும் இல்ல, தந்தையும் இல்ல. இப்ப பரம்பரை எங்க இருந்து வந்ததுங்கிற, தனியாவுல இருக்காங்க. புலித்தோலுங்கிறது தாருகாவனத்து முனிவர்கள் வேள்வியின் மூலமா அத்தனை பெறலாம் நினைச்சு, அதற்கு காரணம் தங்களுடைய கற்பு மிகுந்த பத்தினிமார்களும் காரணம்னு அந்த மமதையில எம்பெருமான சிந்திக்காம அவமரியாதையோட இருந்தாங்க. அந்த சொல்லுவாங்கல்ல, அவங்களுடைய அறியாமை நீக்கும் பொருட்டு எம்பெருமான் பிச்சாடனர் கோலத்துல அங்க பிச்சைக்கு போறார். அப்ப இவரோட அழகுல மயங்கி அந்த தாருகாவனத்து பெண்கள் இவர் பின்னாடியே வர்றாங்க. அப்ப இதை அறிந்து சினமுற்ற அந்த தாருகாவனத்து முனிவர்கள் முதல்ல புலியை ஏவுவாங்க, பாம்பை ஏவுவாங்க, மானை ஏவுவாங்க, யானை ஏவுவாங்க. கடைசியில மனம் திருந்து எம்பெருமான சரணடைந்தார். அதான் அந்த புலிய ஆடையாக கொண்டவர். அதுக்குதான் அவர் சொல்றாரு, தாயுமிலி தந்தையிலி தான் தனியன் ஆயிடினும் காயில் உலகனைத்தும் கல்பொடிதான் சாரலுங்க. நீ சொல்றது சரிதான். என் தலைவனுக்கு தாயின் தந்தை இல்லைன்னுதான். 2 பேரும் இல்லைன்னா உறவுன்னு சொல்லிக்க அவங்களுக்கு ஒருத்தர் இல்ல, தனியன்கிறது உண்மைதான். அவன் தலைவனா இருக்கக்கூடிய அவன் ஒரு தலைவனை ஆடை ஆபரணங்களை கொண்டோ அரண்மனையை கொண்டோ தாய் தந்தையரை கொண்டோ அவங்கள எடை போடக்கூடாது. அப்படியே யாரும் இல்லாமல் இருந்தாலும் அவனையும், அதாவது அனைத்து உயிர்களையும் வெல்லக்கூடியவன். அவன் தனியா இருந்தாலும் இந்த உலகம் அவன் சொல்லுவாங்கல்ல, அவன் சினந்தா இந்த பிரபஞ்சமே ஒரு நிமிஷத்துல பொடியாயி போயிடும். அதை நீ தெரிஞ்சுக்கணுங்கிற சொல்றாரு. காயில் உலகனைத்தும் கல்பொடி. எம்பெருமான் கோபிச்சா போதும், சம்ஹார காலத்துல அத்தனையும் சாம்பலா போயிருங்கிற. அவன் கோபப்பட்டாவே போதும், அண்டமெல்லாம் பொடி பொடியா போயிரும். உனக்கு தெரியுமா? எல்லாரும் சுடுகாட்டுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லாம சொல்றான் எம்பெருமான். சிவாய நம்ம இதுகாரும் பொறுமையோட அத்தனை அடியார் பெருமக்களும் கேட்டீங்க. நம்ம அடுத்த வாரம் நம்ம இந்த திருச்சாளல்ல அடுத்த வர பகுதிகளை பார்ப்போம். இதுவரையும் சிந்திக்க கருணை புரிந்த எம்பெருமானுக்கும் கருணையோட காத்திருந்த அடியார்கள் அனைவரின் திருவடிகளை வணங்கி இன்றைய திருவாசக தொகுப்பை முடித்துக் கொண்டு அடுத்த வாரம் சந்திப்போம். சிவாய நம. கல்லாப்பிளையும் கருதாப்பிளையும் கசுந்திரியும் நில்லாப்பிளையும் நினையாப்பிளையும் 5 எழுத்தை சொல்லாப்பிளையும் தொலாப்பிளையும் வினாப்பிளை நினையாப்பிளையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கட்சி ஏகம்பனே. கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கடுவினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் ஒரு தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாளி அருதியிலும் மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசன் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே. திருச்சிற்றம்பலம். சண்முகத்தரசே போற்றி, சரவண பவனே போற்றி, நுண்ணிய கல்வி ஞானம் நொடியினில் அருள்வாய் போற்றி, பன்னிடும் தொழில் வெற்றி பழிக்குரல் பவனே போற்றி, மன்னிய நோய்கள் எம்மை வருத்திடாது ஒளிப்பாய் போற்றி, மண்ணிலம் மக்கள் சுற்றம் மகிழ்ந்திட காவாய் போற்றி, கந்தனே போற்றி போற்றி, கடம்பனே போற்றி போற்றி.
வான்மிகில் வளாது வேக மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றமிழ் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் தென்னாட்டுடைய சிவனே போற்று எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்று வந்த அடியார்களுக்கும் அராத அடியார்களுக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் மணிவாசக பெருமான் அருளால் எல்லா வளமும் நலமும் கிடைக்கும்னு சொல்லி அனைத்து அடியார் திருவடியை வணங்கி விடைபெறுகிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிம்மா. சிவபெருமான். சிவசிவா. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அம்மா வாழ்த்தை சொல்லி தான் முடிச்சிட்டாங்க. போன வாரம் முன்னாடி சாழலோ பாடும்போது யாரோ சாழலோ அப்படின்னா என்னன்னு கேட்டாங்க. யாரு நம்ம நிகழ்ச்சியில? ஐயா நான் திருச்சிற்றம்பலங்க ஐயா, வசந்தி கேட்டேங்கய்யா. அம்மாட்ட கேளுங்க. அம்மா வணக்கம்மா. திருச்சிற்றம்பலம்மா. எப்படி இருந்து சொல்லுங்க. இந்த 1 மணி நேரம் நிகழ்ச்சி எப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் திருச்சாடலை பத்தி கேளுங்க. அம்மா அருமையா இருந்ததுங்கம்மா. அதாவது மூங்கிலோட உமையமையோட தோலை சொன்னீங்கம்மா, அது நல்லா இருந்ததுங்கம்மா. அம்மா அந்த யானை பத்தி சொன்னீங்க இல்லைங்கம்மா, நந்தியம் பெருமான், அந்த இது நல்லா இருந்ததுங்கம்மா. தேவர்களோட உடம்பு சூட்சம் உடம்பு அதை பத்தி சொன்னதும் நல்லா இருந்ததுங்கம்மா. அந்த கடல் நீரை பத்தி சொன்னீங்க இல்லைங்கம்மா, அதுவும் அருமையா இருந்ததுங்கம்மா. இவ்வளவு குறிப்பு எடுத்து வச்சிருக்கீங்களா? ஆச்சரியமா இருக்கு. ஆமாங்க, எழுதி வச்சிருக்கேங்கய்யா. அப்புறம் இந்த புத்த மதம் அந்த பெண் ஊமை பொண்ணை பேச வச்சாங்க இல்லைங்க, அது நல்லா அம்மா சொன்னது அவ்வளவு எழுதி வச்சிருக்கீங்க, ரொம்ப அருமையா இருந்ததுங்கய்யா. அப்ப இந்த திருச்சாடலோ பிறந்ததுக்கான நோக்கத்தை சொல்லுங்க பார்க்கலாம் வசந்தி. எதுக்காக அந்த சாடலை வந்து சொல்லுங்க. அதான் அம்மா சொன்னாங்க இல்லைங்க, கேள்வி கேட்கிற மாதிரி பதில். அந்த புத்தகம் கேள்வி அந்த சிவன் வந்து இதான் நையாண்டியா பேசுற மாதிரியும் இவங்க பதில் சொல்றாங்கய்யா, அதுதாங்க அம்மா சொன்னாங்கய்யா. தன்னோட கைகளை உயர்த்தி வெற்றிங்கிறது அப்படி சொல்லுவாங்கல்ல, அப்படி கைய அப்படி காட்டுறதுக்குதான் பேரும், நிரூபிக்கிறதா சாழல்னா. அப்படி வெற்றி கையை தூக்கி தூக்கி விடை சொல்ற மாதிரி காட்டுறதான் ஒரு சைகை, ஒரு விதமான கையை தூக்கி சைகை காமிக்கிறது. சரிங்க, ரொம்ப நன்றிங்கம்மா. கேட்க ரொம்ப இனிமையா இருக்குங்கம்மா. சாழல் வந்து பாடுனா அந்த சொல்லுவாங்கல்ல, ஊமை பெண் பேசி எப்படி அவருக்கு பேசாத பிள்ளைகள் இருப்பாங்கல்ல, நல்ல பேச்சு வராத பிள்ளைகளுக்கு இந்த பாட்டை பாடினா நல்லதுன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்ல, நமக்கு நம்மள எரியாம நமக்கு ஒரு சிலர் தொல்லை தந்துகிட்டே இருப்பாங்க. அந்த சொல்லுவாங்கல்ல, பனிப்போர் மாதிரி இருக்கும், சொல்ல முடியாத, ஆனா நம்மகிட்ட சிரிச்சு பேசுவாங்க, ஆனா நமக்கு தொல்லை தருவாங்க. அந்த மாதிரி தொல்லைகளை நீங்குவதற்கும் இந்த பாட்டை பாடினா நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி தொல்லையை நான் பாட்டை பாடி நானே அனுபவபூர்வமா உணர்ந்திருக்கேன். சிவாயன். ஓட்டிருக்கீங்க அந்த தொல்லையை, ஓட்டிட்டீங்க. அற்புதம், உண்மை. அற்புதம், அற்புதம், அற்புதம். நிச்சயம், நிச்சயம். நானும் ஓட்டணும். பக்கத்து வீட்டுக்கு அந்த தொந்தரவு தாங்க முடியல. சரி, நல்லது. அருமை, 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 அருமை. நல்ல ஒரு வழி சொல்லியிருக்காங்க அம்மா. வேற யாராவது பேசணும்னு ஆசைப்படுறீங்களா? இந்த 1 மணி நேரம் தெல்லையானம் பாடினாங்க அம்மா. அப்புறம் திருச்சாழலோ. பூசுவதும் வெந்நீரு பூண்பதுவும் பொங்கரவம் பேசுவதும் திருவாயால் மறை போலும் காணேடி காணேடி அப்படின்னு கேள்வி கேட்கறது. பூசுவதும் பேசுவதும் பூண்பதுவும் கொண்டு என்னை ஈசனவன் எவ்வுயிர்க்கும் இயல்பானான் சாழலோ சாழலோ. இப்படி கேள்வி பதிலா இருக்குது. கேள்வி கேட்கறது, கேள்விக்கு பதில் சொல்றது, அதான் திருச்சாழல். அம்மா கைகளை உயர்த்தி ஒரு விதமான இது படிக்குது. அப்புறம் மகேஸ்வரி அம்மா ஒரு விளக்கம் சொன்னாங்க. நடுவுல திருநீர் வச்சுக்கிட்டு கேள்வி கேட்கறவங்க கேள்வி கேட்டுட்டு திருநீர் பூசிக்குவாங்களாம். அப்புறம் அந்த திருநீரை சுத்தி வருவாங்களாம். திருப்பியும் பதில் சொல்லிட்டு அந்த திருநீர் பூசிக்குவாங்களாம். இப்படியே திருநீர் பூசுறதே ஒரு கலையா வச்சு கைகளை உயர்த்தி ஒரு ஆட்டம் போடுவாங்களாம். அதுதான் திருச்சாடல்னு சொன்னாங்க. அது ஒரு விதமான விஷயம். அன்னைக்கு கேட்டப்போ வசந்தமா கேட்டது அதான் பதிலா கிடைச்சது. இன்னைக்கு திருச்சாடலுக்கு கைகளை உயர்த்தி சைகை காண்பித்தல் அப்படின்னு சொன்னாங்க. வெற்றி பெற்ற முகமா. அப்போ கேள்வி கேட்கறது, என்ன எடி என்ன எடி. இப்போ நாட்டியம் ஆடுற பெண்கள் வந்து இந்த சைகை பண்ணுவாங்க, பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி சைகையில என்ன எடின்னு கேட்கறது. இப்போ இந்த பாட்டுல வந்து புத்த சமயத்தை சார்ந்த ஒரு பெண் வந்து ஆமா இதுதானே சொல்லுவாங்க, புத்த சமயத்துல பெண் வந்து ஊமை பெண் வந்திருப்பா. இந்த பாட்டு பாடி முடிச்ச பிறகு
ஆமா அவங்க சொல்லுங்கம்மா. கேட்கிற கேள்வி அத்தனைக்கு ஊமை பெண்ணே பதில் சொன்னாலாம். அதாவது நம்ம என்ன எனக்கு இது தெரியலையா? நம்ம கோவமா கைய நீட்டி தானே கேட்போம். பதில் ஆமா. சொல்லும்போது, "உனக்கு இது தெரியலையா? இது கூட தெரியாம இருக்கியே!" அப்படின்னு யாரையாவது நமக்கு தெரியல, நம்ம கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லலைன்னா, இன்னைக்கு இந்த சின்ன விஷயம் தெரியாம இருக்கேன்னு கைய உயர்த்தி பேசக்கூடியது தான். அதான் சாழல்னா, கைய சாழல். நீட்டி தன்னுடைய எம்பெருமானின் கருணை திறத்தை கைய நீட்டி நீட்டி உயர்த்தி சொல்லக்கூடிய தன்மைய சொல்றது தான் சாழல்னு. சாழலோ. ஆமா. அற்புதம், அற்புதம். இப்படி 2 பேரும் கேள்வி கேட்டிருப்பாங்க. இது அடியேன் வந்து ஒரு சிவராத்திரி இந்த ஒரு பாடலையே இந்த ஒரு பாடல் மட்டுமே நான் சொற்பொழிவு முடிச்சேன். சிவபெருமானே. அதெல்லாம் மறக்கவே முடியாது என்னால. சிவபெருமான் சிவ. நன்றிங்க. வேற யாராவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. திருச்சாழலுல நிச்சயம் வந்து வருங்காலங்கள்ல இன்னும் அம்மா இன்னும் பாதி முடிக்கல. இன்னும் குறை பாடல்கள்லாம் இருக்கு. நிச்சயம் வந்து பாடுவாங்க. சொல்லிக் குடுப்பாங்க நமக்கு. யாராவது பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சொல்லுங்க. கைகள உயர்த்தி பேசலாம். ரேவதி அம்மா இருக்கீங்களா? எப்போ வந்தீங்க? நான் ஃபர்ஸ்டே வந்துட்டேன் ஐயா. சிவாய நமக திருச்சி. பேசுங்க, 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 பேசுங்க. ம். ரொம்ப அருமையா இருந்ததுங்க ஐயா. அம்மா அம்மா பேசுனது. அமுதா அம்மா. ஆமாம்மா. திருச்சிற்றம்பலம்மா. ரொம்ப ஒரு ஒரு பொருளும் இனிமையா அருமையா கேட்க கேட்க தெவிட்டாத தேனா உங்களோட பேர் மாதிரியே அதுவும் அமுதமா இருந்தது. அமுதத்தேன் தருகிற மாதிரி தெள்ளையனம் கொட்டாம ஃபுல்லா கேட்டம்மா. ரொம்ப அருமையா இருந்தது. எல்லாமே எதையும் இதுதான் குறிப்பிட்டு சொல்ல முடியாத அளவுக்கு அருமையா 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 இருந்தது. இறைவனோட அருள் இன்னும் உங்களுக்கு மேல வந்து நாங்களும் நல்லா கேட்கணும், நீங்களும் எங்களுக்கு நல்லா சொல்லணும். அதான் என்னுடைய ஆசை. சிவ சிவ. அப்பா சொன்ன மாரி வாழ்த்த வாயும் நினைக்க நெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனேங்கிறார்ல. வாய் எதுக்கு இருக்கு? எம்பெருமான பத்தி பேசுறதுக்கு இருக்கு. சிந்தை எதுக்கு? அவரையே நினைக்கணும். தலை நினைக்கணும். எதற்கு தாழ்த்தணும்? எம்பெருமான வணங்கணும். அதுதானே நம்ம உயிர்களா பிறந்த அத்தனை மனித பிறப்புக்கும் கொடுக்கப்பட்ட கருணை. ஏதாவது மிருகங்களால வணங்க முடியுமா? பேச முடியுமா? பாட முடியுமா? அப்ப எத்தனை அருளால நம்ம மனிதரா பிறந்ததற்கு எத்தனை அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு அப்படி பிறந்தாலும் அவன் அருளால் அவன் தாழ் வணங்கி அவன் கருணை இருந்தா தானே எம்பெருமான பத்தி நினைக்கவும் சிந்திக்கவும் முடியும். அதுக்கு நம்ம எத்தனை எம்பெருமான்ட நன்றி வயப்பட்டவர்களா இருக்கணும். சிவாய நம. சிவாய நமக. நீங்க சொல்லி நாங்க இன்னும் அதை கேட்க கேட்க இன்னும் இனிமையா இருக்குமா. ரொம்ப நன்றிம்மா. அம்மா நீங்க தேவி பாகவன் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களா இப்போ? நான் சொல்லிட்டேன். அன்பே சிவத்துக்கு தேவி பாகம் 27 வாரங்கள் சொல்லியிருக்கேன். ஓஹோ. சொல்லணும் நம்ம சேனலுக்கு சொல்லிக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்லை. எத்தனை தடவை வேணாலும் இறைவனை பேசலாம். வாங்க வாங்க. சரிங்கம்மா. அதான் கேட்கணும்னு ஆசையா இருக்கு. சரிங்க. அற்புதம், அற்புதம். பண்ணலாம். நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. வேற யாராவது திருவாசகத்துல தெல்லையனம் கொட்டாமோ அப்படின்ற பகுதியில அப்புறம் திருச்சாழல்ல அம்மா பேசினாங்க. கவனிச்சவங்களுக்கு புரியும். ஆமா. கொஞ்சம் அந்த புத்தகம் கையில இருந்து நீங்க திருவாசகத்தோட பயணிச்சுதான் புரியும். இல்லைன்னா ஏதோ ஒண்ணு நடத்துறாங்கன்ற மட்டும் நீங்க பேச முடியும். பட் எங்க இருந்து பேசினாங்க, எதுல இருந்து பேசினாங்கன்ற விஷயம் நமக்கு புரியாத போயிடும். சரியா? சிவ. திருச்சிற்றம்பலம். இதுகாரும் பொறுமையாக இருந்த அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். மீண்டும் வருகிற ஞாயிற்றுக்கிழமை இரவு 8 மணிக்கு திருவாசகத்தில் அருளும் பொருளும் என்கிற தலைப்பின் கீழே பெரம்பலூர் மாவட்டம் திருமதி அமுதா பழனியப்பன் அம்மா அவர்கள் இந்த திருவாசகம் என்னும் தேனை நமக்கெல்லாம் பருக செய்ய வருவார்கள் என்று சொல்லி அவருடைய பொற்பாதங்களையும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மேகலாலே வணங்கி நிகழ்ச்சியை நிதி நிறைவு செய்வோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம் தில்லையம். நன்றிங்க. அம்மா வந்து வாழ்த்து பாடிட்டாங்க. ஏன்னா வாழ்த்து பாட விடுறதே இல்லை. அனைத்து அடியார்களையும் வணங்கி விடுகிறேன். சிவாயனம். சிவாயனம். நன்றிங்க. நன்றி. அம்மா நன்றிம்மா. சிவாயனம். நன்றி.